சகிக்கணும்னு அவசியம். புரியுறதோ? இப்ப இந்த காலத்துல சகிப்புத்தன்மையே போயிடுச்சு. பொண்கள் கல்யாணம் பண்ணிட்டா கல்யாணமே முதல்ல பண்ணிக்க மாட்டேங்கிறான். இந்த பொண்கள்லாம் ஸ்கூல் காலேஜுக்கு வர ஜாதகம் எடுத்துன்னு போனா எங்க போனாலுங்கன்னே தெரியல. நான் தான் இன்னைக்கு ஆம்பளை குழந்தைக்கு ஒருத்தனுக்கு கல்யாணம்னா ரொம்ப சந்தோஷப்படுற முதல் மனுஷன் நான் தான். நான் சொன்னேன் எல்லாத்தையும், காலேஜிலேயே போய் பிடிச்சிரு, நான் படிக்க வைக்கிறேன்னு. ஆமா, இப்ப காலம் அப்படி இருக்கு. நம்ம எல்லாம் கல்யாணம் பண்ணிட்டோம், தப்பிச்சோம். இதுவே பட்டினத்தார் சொல்றார், ராத்திரி 12 மணிக்கு பக்கத்துல ஆத்துக்காரி படுத்துன்னு இருக்காளா பாத்துக்கோ, யாரோட போயிட்டு வந்துட போறோம். நான் சொல்லல, பட்டினத்தார். கைப்பிடி நாயகன் உறங்கையிலே அவன் கையை அப்புறம் வைத்து விட்டு அளவிலாவிட்டு வருபவளை எப்படி நம்புவேன் கட்சியே கம்பனேன்னு. பெண்கள்கிட்ட ஆண்கள்கிட்ட 2 பேர்கிட்டையும் சகிப்புத்தன்மை போயிடுச்சு. இன்னைக்கு பொண்கள் டிமாண்டா இருக்கு. பொண்ணோட அம்மா கேட்குறா, அங்க ஒரு பையன் இருக்கான், பொண்ணு கொடுங்கோன்னு சொல்றேன். இந்த பொண்ணோட அம்மா கேட்குறா, என்ன கேட்டா தெரியுமா? பையனோட அப்பா அம்மா ஹாலில் இருக்காளா வாலில் இருக்காளாங்கிற. அர்த்தம் புரிஞ்சத? வாலில் இருக்காளான்னா மாலையப்பட்டம் ஆயிடுத்தாங்கிற. இன்னைக்கு பையனை பெத்தவாள்லாம் சமுத்திரத்தில் போய் விழ வேண்டியதுதான். ஏன் இதுக்கெல்லாம் என்ன காரணம்னா, 400 வருஷமா இந்த பொன் குழந்தைகளை நாட்டு பொண்ணை பாடாப்படுத்தின பாவம்தான் இன்னைக்கு பொண்களே கிடைக்கல. ஆமா, தப்பு பண்ணோம். நீ ஆம்பளை குழந்தை பிறந்துருத்தூன்னு இன்னைக்கும் ஆம்பளை குழந்தை பிறந்தா பல்லு இழிக்கிறா. யாதிர அது பெக்கிறவளும் பொண்ணும், மாமியார் கேட்கிறவளும் பொம்பளை. இது 2வதும் பொண்ணு பிறந்தா என்னடியும் உனக்கு இதுவும் பொண்ண அப்படிங்கிற. இதுவும் பொண்ணான்னா என்ன அர்த்தம்? நீ ஆம்பளை குழந்தை பிறந்ததுன்னு ஸ்வீட்டு தர, இப்ப பொண்ணை பெற்றவன் பூரா அல்வா கொடுக்குறான். போச்சு. நீ என் கூட உட்காந்து பாருங்க, கார்த்தாலையிலேருந்து எனக்கு போன் ஜோசியத்துக்கு எப்படி வருதுன்னு. 30, 35, 40 ஆம்பளை பையங்க. அவர்கிட்ட சொல்லியிருக்கேன், ஒரு ஹோமம் இருக்கு பண்ணுங்கன்னு. சுயம்பரா, பார்வதி சுயம்பரா ஹோமம். அது பண்ணா தான் ஆம்பளை பையங்களுக்கெல்லாம் கல்யாணம் ஆகும். பண்ணும் அது பாண்டிச்சேரியில் வேத பாரதியில். ஆமா, சும்மா வேதம்லாம் சொன்னா போறாது, பிராக்டிக்கலா பாரு. ஆமா, இன்னைக்கு மேட்ரிமோனியல் நடத்தினா பையனை பெற்றவ தான் வரா, பொண்ணை பெற்றவா வரமாட்டேங்கிறான். 100 ஆம்பளை பையன் வந்தான்னா 2 பேர் தான் வரா. கஷ்டம். இதை எதுக்கு இப்ப சொல்றேன்? நளன் தன்னோட நந்தவனத்துல இருந்த போது ஒரு அன்னபட்சி நடந்து வந்தது மென்மையா. அந்த அன்னபட்சி நடந்து வந்த உடனே இந்த நளன் போனான், இவ்வளவு நீ மென்மையா நடக்கிற, அதனால்தான் உன்னோட நடைய பெண்களுக்கு ஒப்பிடுறா அப்படின்னா. பெண்கள் நடந்து வரும்போது அன்னம் போல் வந்தாங்கணும், ஆம்பளை நடந்து வந்தா யானை மாதிரி வந்தாங்கணும். புரிஞ்சது? வா, ஜட்ஜு. ஓ, அடையாளமே தெரியலையே. ஒரு ஜட்ஜு முருகபூதி பூபதி ஐயா அருணகிரிநாதர் விழா நடத்துறவர்.
என்னவோ என்ன மறந்துட்டார். மறக்கல, வந்திருக்காரு ஆனா கூப்பிடல. அதெல்லாம் அப்படிலாம் கையை காட்டக்கூடாது, நீர் தான் கூப்பிடணும். செல்ல சைலண்ட்ல போட்டுக்கோ. சரி உட்காரு. அவர் சொல்லுவார், நான் ராமாயணம் திருப்புகழில் ராமாயணம் பாரதம் பாகவதம்னு சிடி கொடுத்துருக்கேன். அவர் சொல்லுவார், முருகனையும் பெருமாளையும் சொல்றவர் நீங்க தான். சில பேர் முருகனை தான் சொல்லுவான், சில பேர் பெருமாளை சொல்லுவான். நீங்க தான் ரெண்டு பேரையும் சொல்றேன். அடிக்கடி உபன்யாசத்தில் சொல்லுவேன், உங்களுக்கும் சொல்றேன். இந்த ரெண்டு பேரையும் கும்பிடணும். யார் ரெண்டு பேரை? மாலோன் மயிலோன். மாலோன் மயிலோனை கும்பிட்டாதான் நம்ம லோன்லாம் போகும், இல்லைன்னா நம்ம அலோன் தான். அதுக்கப்புறம் வாழ்க்கை பூரா சைக்ளோன் தான். புரிஞ்சதா? ரொம்ப சந்தோஷம். இப்போ அந்த நலமகாராஜாட்ட அன்னபட்சி வந்து சொல்றது, எல்லார் நடைக்கும் எங்களை தான் ஒப்பிடுவா, ஆனா நாங்க யார்கிட்ட கத்துண்டோன்னு தெரிஞ்சுக்கோன்னது. விதர்ப்ப தேசத்துல தமயந்தின்னு இருக்கா இளவரசி, அவளை பார்த்து தான் நாங்க நடக்க ஆரம்பிச்சோம்னது. தமயந்திக்கும் நளனுக்கும் பிரேமையை உண்டு பண்ணித்து. அது எப்படி உண்டு பண்ணித்து? போன ஜென்மால இந்த நளன் வேடன், தமயந்தி அவன் மனைவி. இந்த மலைப்பகுதியில் இருக்கா, ராத்திரி இந்த மாதிரி இருட்டிடுத்து. அவன் குடிசை இவ்வளவுதான், இந்த என் மேடையில மாதிரியே இன்னொரு இடம். ரெண்டு பேர் தான் படுத்துக்கலாம். ஒரு ரிஷி வந்துட்டார், அவருக்கு பழமெல்லாம் கொடுத்து உபச்சாரம் பண்ணா. அவர் நான் திண்ணையில படுத்துக்கலேன்னார். வேண்டாம், துஷ்ட மிருகம் கடிக்கும், நீங்க உள்ள படுத்துக்கோங்க ஆத்துக்காரியோட. என் ஆத்துக்காரியோட, நான் என் ஆத்துக்காரியை விட உங்களை நம்புறேன்னா. அவன் வெளியில படுத்துட்டான். துஷ்ட மிருகம் அவனை கொன்னுடுத்து. அப்ப இந்த வேடன் மனைவி உடன்கட்டை ஏறினான். இப்படி ஒரு தம்பதியை உயிரை இழக்க வச்சுட்டோமே. இந்த ரிஷியும் உயிரை விட்டுட்டார். அந்த வேடன் தான் நளனா வந்தான். வேடன் மனைவி தமயந்தி, அந்த ரிஷி தான் இப்ப அன்னபட்சியா வந்தார். அதுதான் நீங்க எல்லாரும் தெரிஞ்சுக்கணும், ஒன்னா இருக்கிறவாளை பிரிக்கப்படாது. புரிஞ்சுதா என்ன சொல்றேன்னு? ஒன்னா இருக்கிறவாளை ஆறு ஆம்படையா முன்னாடி மட்டும் இல்ல, உங்களுக்கு தான் சொல்றேன், மாமியாரையும் பையனையும் பிரிக்கப்படாது. நீங்க ஒன்னா இருக்கிறவான்னு ஆம்படையா முன்னாடி மட்டும் தான் நினைக்கிறேன். ஆம்படையான அதுதான் உபன்யாசத்தில் சொல்றேன். பொண்ணை கல்யாணம் பண்ணா மாப்பிள்ளை கூட்டின்னு போவான், பையனை கல்யாணம் பண்ணா நாட்டு பொண்ணு ஓட்டின்னு போயிடுவான். அதனால்தான் ஒன்னா இருக்கிறவளை பிரிச்சா அதுக்கு ஒரு ஜென்மம் எடுக்கணும். இப்ப நளனுக்கு தமயந்திக்கும் பிரேம உண்டாச்சு. தமயந்தி அவ்வளவு அழகு. இந்த ரொம்ப அழகும் கஷ்டம். யாருக்கு கஷ்டம்? ரோட்ல போறவனுக்கெல்லாம் கஷ்டம். பாரியாள் ரூபவதி சத்ரு. ராமன் பொண்டாட்டி ரொம்ப அழகு, ராவணன் தூக்கின்னு போயிட்டு. அதுதான் நம்ம ஆத்துக்காரி நமக்கு மட்டும்தான் அழகா இருக்கணும், பார்க்குறவளுக்கெல்லாம் அழகா இருக்கக்கூடாது, கஷ்டம். தமயந்தி அவ்வளவு அழகு. ஒரு லட்சாதிபதிக்கு ஒரு பொண்ணு இருந்தா ரொம்ப அழகு. அவன் ஸ்கூலுக்கு போனா ஒருத்தரும் பாடமே படிக்க மாட்டேங்கிறான், அவளை தான் படிச்சுட்டு இருக்கான். பாத்தியார் முத கொண்டு அவன் பார்த்தான், நீ வீட்டிலே இரு, ஒரு பொம்பளை டீச்சரை கூப்பிட்டு பாடம் நடத்துன்னு விட்டான். திடீர்னு ஒரு நாளைக்கு 4 மணிக்கு அவாத்து வாசல்ல ஒரே கூட்டம். என்னன்னு கேட்டான். நம்ம ஐயாவுக்கு ஒரு பொண்ணு இருந்தா இல்ல, என்ன இருந்தாங்கிற, இப்பதான் 4 மணிக்கு. ஆக்சிடென்டா? வெளியில வந்தா தானே, பாம்பு கடிச்சதா, ஹார்ட் அட்டாக்கா, பின்ன எப்படி உசுறு போச்சு? இந்த அனிச்ச பூன்னு ஒரு பூ,
அதை இப்படி பறிச்சுன்னு வந்து நம்ம மூச்சு காத்து பட்டாலே வாடி போயிடும். அந்த பூவை பறிச்சாலாம் தலையில வச்சுக்கணும்னு. அந்த பூவோட காம்பை களையாம இந்த காம்போடையே வச்சுட்டாலாம். இந்த காம்போட வெயிட் தாங்காம இடுப்பு ஒடிஞ்சு சித்து விட்டாலாம். இதெல்லாம் கதையில தான் கேட்கலாம். அனிச்ச பூ கால்களையால் நுசு, வள்ளுவர் சொல்றார், நுசுப்பிற்கு பெய்தால் நல்ல படாரை. அவத்துல நல்ல வாத்தியம் ஒலிக்கலையா. நம்ம ஆத்து மாமியோட நம்ம போனா 2 டிக்கெட் வாங்கணுங்கிறோம். நம்ம பண்ண பாக்கியம். கஷ்டம். இந்த ஃபாரின்ல ஒரு ஊர்ல வைக்கிறான் தெரியுமோ, அந்த மாதிரி நம்ம ஊர்ல வச்சா ரொம்ப கஷ்டம். ஃபாரின்ல ஒரு பந்தயம் வைக்கிறான் தெரியுமா, ஓட்ட பந்தயம். ஆத்துக்காரியை தூக்கின்னு வரணும். நம்ம தூக்கினோன்னா அப்புறம் ஆம்பளை ஆஸ்பத்திரியில் சேர்க்க வேண்டியதுதான். ஆமா. இப்ப தமயந்திய கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு தேவாள்லாம் வந்துட்டான். ரொம்ப அழகோ இல்லையோ. இந்திரன், வருணன், வாயு, அக்னி, யமன் எல்லாரும் வரா. இந்த நலன் அவளை விரும்புறான்னு தெரியும், நீ தூது போங்கிற, தேவாளுக்கு மாலை போடணும். தமயந்தி சொல்ற, நான் உங்களை தான் விரும்புறேங்கிறான். இப்ப தேவாள்லாம் என்ன பண்ணா, இவன் உண்மையா தூது போனதுனால இந்திரன் சொன்னா, உனக்கு வஸ்திரத்துக்கு கஷ்டம் வராது. வாயு பகவான் சொன்னார், அஸ்வ மந்திரத்தை உபதேசிச்சார், என்ன குதிரை ஓட்டுவ. வருணன் சொன்னா, நீ எப்ப நினைக்கிறியோ நான் வந்துருவேன், ஜல கஷ்டம் இருக்காது. அதுக்குதான் நலச்சரித்திரம் கேட்கணும். அக்னி பகவான் சொன்னார், நீ பாத்திர அடுப்ப தொட்டாலே வந்துருவேன். அதனால்தான் ஆதியிலேருந்தே சமையல்னாலே 2 பேர் தான். ஆமா, ஒன்று நிலபாகம், இன்னொன்று பீம பாகம். திரௌபதி பாகம், சீத பாகம்லாம் கிடையாது, பொம்பளைகள்லாம் கிடையாது, நாங்க தான் சமையல் எக்ஸ்பர்ட். ஆமா. எல்லாரும் வரத்தை கொடுத்துட்டு என்ன பண்ணா, நலன் மாதிரியே உருவத்தை மாத்தின்னு நலன் பக்கத்துல வந்து உட்காந்துட்டான். அதனால்தான் தேவாளம் பொல்லாதவன், தேவரணியர் கயவர்னா வள்ளுவர். இப்ப தமயந்தி மாலையை எடுத்துன்னு வர 10 நலன் உட்காந்துருக்கான். இவ பாட்டுக்கு மாலையை போட்டு அவன் நான் தான் யமன் அப்படின்னா ரொம்ப கஷ்டம். யமனை கல்யாணம் பண்ணிட்டா. ஏன்னா அவன் பங்க்சுவாலிட்டிம்பா. அதுக்கும் நம்ம மாமிக்கு சம்பந்தமே கிடையாது. ஐயோ ஜென்மாந்திர பாவம். 5 மணிக்கு போகணும்னு கார்த்தாலேருந்து சொல்லணும். இவன் பஸ் ஸ்டாண்டுக்கு போய் நின்றுடுவான். அவன் அப்புறமா வருவா. ஏன்னா மெட்ராஸ் பஸ் போயிடுதான், இனிமே வந்தாத்தான். அவ்வளவு பஸ்ஸும் போயிடும். வாயுவை கல்யாணம் பண்ணிட்டா அவன் போற வேகத்துக்கு போக முடியாது. வருணனை கல்யாணம் பண்ணிட்டா ஜலதோஷம் தான் பிடிக்கும். ஆமா. அக்னியை கல்யாணம் பண்ணிட்டா சீமந்தமே வராது, கிட்டக்கே போக முடியாது. எல்லாரும் வரிசையா உட்காந்துருக்கா. ஒரு சிற்பி இருந்தான், சிலை செதுக்கிறதுல எக்ஸ்பர்ட். அவ்வளவு அழகா செலுத்துவான். யமனுக்கு இவன் உயிரை எடுக்க போறோமேனு கவலை. அவனுக்கு ஆனா சொப்பனத்துல போய் சொல்லிட்டான், அடுத்த மாசம் ஏப்ரல் 19ஆம் தேதி அன்னைக்கு உன் உசுரை எடுக்க போறேன். அப்போ கார்த்தால 10 மணிக்கு வரேன்ட்டு. இவன் சிற்பி என்ன பண்ணா, தன்னை மாதிரியே 9 சிலை பண்ணான். தினம் பிராணாயாமம் பண்ணான். மூச்சு அடக்கி 15 நிமிஷம், அரை மணி நேரம், 1 மணி நேரம் மூச்சு அடக்க ட்ரைனிங் பண்ணிட்டு. இந்த சிற்பி கரெக்டா 10 மணிக்கு வர போறானே, நம்ம ஏமாந்துட போறோம்னு அன்னைக்கு 9:45 வந்துட்டான். இவன் என்ன பண்ணா, 9 சிலையும் படுக்க வச்சு 9:30 மணிக்கே மூச்சை பிடிச்சு விட்டான். 1 மணி நேரம் மூச்சை பிடிப்பேனே. இந்த யமன் வந்து பார்க்கறான், 10 சிற்பி இருக்கான். ஒன்னா செஞ்சா எல்லாம் செய்யறது. மணி 9:45, 9:50 ஆச்சு, 9:55. 10 மணிக்கு டான்னு எடுக்கணும். இந்த
கலைஞர்களை எப்பவுமே பாராட்டுறதை விட குறை சொன்னா என்னன்னு கேட்பான். அவன் 9:59 10 மணி போறது. ஆகா, சிற்பிய பிரமாதமா சிலை செதுக்கின, பிரம்மா கூட இப்படி சிலை செதுக்க முடியாது, ஆனா ஒரு தப்பு பண்ணேன்னா இவன் அவன் அறியாம எந்திருந்து என்னன்னா நீதானா வாங்க கூட்டு. அந்த மாதிரி தமயந்தி நளனை கண்டுபிடிச்சாலாம். எல்லாம் தேவாலாம் உட்காந்துருக்கா நளன் மாதிரி, நளனும் இருக்கான். மனுஷனை எப்படி தெரியும்? நம்ம கண் இமைப்போம், நம்ம இப்படி கழுத்துல போட்டு நிற்கிற மாலை வாடி போயிடும், நம்ம கால் பூமியில படும். கண் இமைத்தலால் அடிகள் காசினில் தோய்தலால் வண்ண நறுமலர் மாலை வாடுதலால் நலன் தன்னை அறிந்தாளாங்கு நல் நுதலே அன்னாள். நலனை பார்த்து கரெக்டா மாலை போட்டான். உடனே தேவாளம் பிரத்யட்சமாய் கை குலுக்கி நீ சௌக்கியமா இருப்பேன்னு சொல்லிட்டு போயிட்டா. நலனும் தமயந்தியும் ஊருக்கு போயிட்டா. இப்ப சனி வரர் என்ன கேளு, இனிமேதான் நம்ம சப்ஜெக்ட். சனீஸ்வரன் கிடையாது. சனைச்சரம் மந்தகா, சனைச்சரன். தீட்சிதர் பாடுறார், திவாகர தனூஜம் சனைச்சரம். சூரிய புத்திரன், யமனும் சூரியன் மகன். ஆதியில முதல்ல இப்படி நடந்துட்டது சூரியன் தான். தன்னோட நிழலை பெண்ணாக்கி அவளை அடைஞ்சான். சாயான்னா நிழல். சூரியன் பொண்டாட்டி பேர் சாயா. சாயா சுவர்ச்சலாம்பா சமேத சூரிய நாராயண சுவாமி. அந்த தன் நிழலை அடைஞ்சு அப்ப பெத்தான். அந்த பையன்தான் சனி. இந்த அம்மாக்காரி போட்டு கொடுத்துட்டா அப்பா பையன்ட்ட, நான் விரும்பல, உங்க அப்பா என்ன நான் விரும்பாம என்ன அடைஞ்சு பெத்தார். அதான் அம்மாக்காரி அப்பாவை நல்ல விதமா சொல்லி கொடுக்கணும். இல்லைன்னா குழந்தைக்கு அப்பாட்ட பிரியம் வராது. புரிஞ்சுக்கோங்க. சூரியனுக்கும் சனிக்கும் ஆகாது. சூரியன் பையன் தான் சனி, சந்திரன் பையன் தான் புதன். நவக்கிரகத்திலேயே அப்பா பிள்ளைக்கு ஆகாது. அப்புறம் நம்ம கிரகத்தில் ஆகுமோ? ஆகாது. நீங்க அப்பாவுக்கும் பையனுக்கும் ஆகாது, அம்மாவுக்கும் பொண்ணுக்கும் ஒத்து வராது. ஆமா, பொன் குழந்தை அம்மா சொல்றத கேட்க மாட்டான். ஸ்கூலுக்கு போறதுலயே பாரு, காலையில எந்திருந்ததுலேருந்து பின்னிக்கோன்னு 2 பேரும் பின்னு பின்னுவாளுங்க. ஆமா, அப்படித்தானே? சொன்னது கரெக்டு தானே? இந்த நவக்கிரகத்துல சூரியனுக்கு தான் 6 வீடு. சிம்மம், கன்னி, துலாம், விருச்சிகம், தனுசு, மகரம். இந்த 6 வீட்டை சூரிய பகவான் தனக்கு ஒரு வீடு வச்சுண்டு மற்றதெல்லாம் பையங்களுக்கு கொடுத்தார். அவர் தான் அப்பா, பிதிருக்காரகன். சந்திரன் மாத்திருக்காரகன். சந்திரனுக்கு தான் கும்பம், மீனம், மேஷம், ரிஷபம், மிதுனம், கடகம். அவ எல்லாரும் ஆளுக்கு ஒரு 2 வீடு கொடுத்துட்டா. அவளுக்கு ஒரு வீடு தான். இந்த நவக்கிரகத்துல சந்திரனை வச்சுதான் நம்ம கணக்கு பண்றோம். சந்திரன் ஒரு 2.25 நாள் இருப்பார் ஒரு ராசியில. சூரியன், புதன், சுக்கிரன் 1 மாசம் இருப்பா. சூரியனுக்கு புதன் ஃப்ரெண்டு, சூரியனுக்கு சுக்கிரன் விரோதி. ஆனால் 99% ஜாதகத்தில் சூரியனும் சுக்கிரன் தான் சேர்ந்து இருக்கும். சூரியன் புதன் சேர்ந்தாதான் நல்லது.
அடுத்தது செவ்வான்னு ஒரு கிரகம், அது 45 நாள் இருக்கும் ஒரு ராசியில். அடுத்தது குரு, அவருக்கு பேர் வியாழன். இந்த குருவுக்கும் தட்சிணாமூர்த்திக்கும் சம்பந்தம் கிடையாது. எவனோ கிளப்பி விட்டான் கொண்ட கடலையை போடணும். இந்த குரு தேவகுரு, என்ன கேளு, சிவனுக்கும் முருகனுக்கும் பெருமாளுக்கும் இவர்தான் குரு. ஜெகத்ரய குரு தீட்சிதர் பாடுறார். 3 லோகத்துக்கும் குரு. நீங்க டாக்டர் பிரிஸ்கிரிப்ஷன்ல பாரு, 6ன்னு போட்டிருப்பா. இப்படி அது ரிஜிஸ்டர் பண்ணிருக்காருன்னு கிடையாது. வெஸ்டர்ன் அஸ்ட்ராலஜியில் எடுக்கிறான். நீங்க ஊன்னு போடுறீல பேப்பர்ல எழுதுற போது, அது பிள்ளையார் சுழி இல்லை, தெரிஞ்சுக்கோங்க. இந்த தேவ குருவை தான் போடுறோம். குருவே துணை, தெரிஞ்சுக்கோ. ஆமா, இவர் தேவகுரு, அசுரகுரு சுக்கராச்சாரியார். ராகு கேதுங்கிற கிரகம் சாயா கிரகம். அமிர்த மதனம் பண்ற போது தேவாலாம் அசுராளா இருக்காள, அவளை ஒரு பக்கம் உட்காத்தினான் பெருமாள். ஒரிஜினல் அசுரனை ஒரு பக்கம் உட்காத்தினான். இப்படி உட்காத்துறத பார்த்த ஒரு ராட்சசன் என்ன பண்ணா, தேவாள் பக்கத்துல வந்து உட்காந்துட்டான். அவன் உட்காண்டவன் எங்கேயானு உட்காரப்படாதோ, சூரிய சந்திராள் பக்கத்துல வந்து உட்காந்துட்டான். இன்னைக்குமே பிரகாசமான இடத்துல உட்காரப்படாது. சாப்பிட்ற போது பந்தியில ஓரமா இருந்தா தான் எல்லாம் கிடைக்கும். இவர் பெருமாள் கெட்டிக்காரர். அமிர்த கலசத்தை எடுத்து அமிர்தம் போடுற போது இங்க தேவாலாம் இருக்காளோ இல்லையோ, இப்படி போட்டார். இந்த பக்கம் கரண்டியை காமிச்சார், இப்படி போட்டார். இதை இங்க இருந்த ராட்சசம் பார்த்தான். என்னடா அங்க எல்லாம் சாப்பிட்றான், இங்க சாப்பிடல அப்படின்னு இந்த பக்கம் வந்து உட்கார்ந்தான். அப்போ அவனுக்கு போட்டுட்டார். அப்ப இந்த சூரிய சந்திராள் பெருமாள் போற போது, நீ என்ன பகவான், இங்க ஒரு ராட்சசம் உட்காந்து சாப்பிட்டுட்டான்னு. உடனே அகப்பை எடுத்து அடிச்சார். அவன் தலை ஒரு பக்கம், உடம்பு ஒரு பக்கம் போச்சு. அந்த தலைக்குத்தான் பாம்பு உடம்பும், அந்த உடம்புக்குத்தான் பாம்பு தலையும் வச்சுட்டான். ராகு கேதுங்கிற கிரகம் இந்த சூரிய சந்திரால் காட்டி கொடுத்ததுனால்தான் அவளை பிடிப்பேங்கிறான். அதான் கிரகணம். மொத்தம் 3 கிரகணம் தெரியுமா உங்களுக்கு? சந்திர கிரகணம், சூரிய கிரகணம், அப்புறம் பாணி கிரகணம். முதல்ல சொன்ன 2ம் பிடிச்சா விட்டுடும். நீங்க பொம்மநாட்டிலாம் தப்பா எடுத்துக்காதீங்க. நாங்க தான் பிடிக்கிறோம், நாங்க தான் ராகுவோ கேதுவோ, புரிஞ்சது? ஆமா, பாணி கிரகணம். இந்த ராகு கேது அப்பிரதட்சணமா வருவா. அவளுக்கு வீடு கிடையாது. எந்த வீட்டில் இருக்காளோ, எந்த கிரகத்தோட இருக்காளோ, எந்த கிரகம் பார்க்கறதோ அவளோட அனுகிரகத்தை பண்ணுவா. புரிஞ்சதா? ஆமா. சனி, இவர் ஒரு ராசியில 2.5 வருஷம் இருப்பார். நம்ம ராசிக்கு முதல் ராசி நம்ம ராசி, அடுத்த ராசி 7.5 வருஷம். நம்ம ராசிக்கு 8வது இடத்துல வந்தா அஷ்டமத்து சனி. இப்ப கடக ராசிக்காரர்களுக்கெல்லாம் அஷ்டம சனி. இன்னும் தனுச விட்டுருத்து, மகரத்துக்கு இன்னும் 2.5 வருஷம் இருக்கு, கும்பத்துக்கு இன்னும் 5 வருஷம் இருக்கு, மீனத்தை இப்பதான் பிடிச்சிருக்கு, 7.5 வருஷம் இருக்கு. ஆனா இப்ப கும்பத்தில் இருக்கிற சனி சொந்த வீடு, யாருக்கும் இடைஞ்சல் பண்ண மாட்டார். மீனத்துக்கு போனாலும் பண்ண மாட்டார், ஏன்னா குருவோட வீடு. மேஷத்துக்கு போனாலும் பண்ண மாட்டார், ஏன்னா நீச்சன், அங்க அவருக்கு பவர்லெஸ். தெரிஞ்சுக்கோ. சனி பெயர்ச்சியை வச்சு மட்டும் பயப்படாது. உன்னோட ஜாதகத்துல நீ பிறந்த போது என்ன லக்னம்,
இந்த சனி எங்க இருக்கார், இப்ப என்ன தசை, இவ்வளவு இருக்கு. அதனால தான் உங்க எல்லாரையும் சொல்றேன், காலையில எந்திருந்த உடனே மேஷராசி நேயர்களே அதை பார்த்து தொலையாது. நீங்க பிறந்த லக்னம், தசா புக்தி இவ்வளவு இருக்கு. 7 சனி பிடிச்சதுனால கஷ்டம் வராது. என்ன கேளு, ஒரு வியாபாரினா பல மடங்கு பணம் வரும். ஆனால் என்ன கவனிக்கணும், பல மடங்கு பணம் வரும்போது இவன் சேர்த்துக்கணும். இந்த வியாபாரி என்ன பண்ணுவான்னா, நிறைய பணம் வருதுன்னு இன்னொரு வியாபாரத்தில் போய் இன்வெஸ்ட் பண்ணுவான், மொத்தமா போயிடும். புரிஞ்சதா? அதனால தான் உங்களுக்கு 7 சனி பிடிச்சதா அஷ்டம சனி பிடிச்சதா, பணத்தை நல்லா பேங்கில் போடும். அதுவும் நேஷனலைஸ்டு பேங்கில் போடும். ஷேர்லாம் போடாதே, திரும்பி வராது. முதல்ல இந்த ஷேர்ல போடுறத நிறுத்தி தொலை, பிரைவேட் கம்பெனில போடுறத நிறுத்து. நான் சொல்றது கஷ்டமா இருக்கும். ரொம்ப கெட்டிக்காரன்னு சொல்ற தஞ்சாவூர் ஜில்லா, கும்பகோணத்தான் மக்கு பசங்க அவ்வளவு பேரும் இப்போ ஒரு பேங்க்ல போட்டு தோத்து போயிட்டான். தெரியுமா உங்களுக்கு? தெரியுமா? ஹெலிகாப்டர் தான் பறந்துருத்து. அந்த காலத்திலேயே சொல்லுவா, 60 வருஷம் முன்னால, நான் பிறக்கல, 65 வருஷம் முன்னால, அந்த நாள்ல அனுமான் பேங்க்னு ஒண்ணு இருந்ததான் தஞ்சாவூர்ல. ரொம்ப பேர் பணத்தை போட்டான். ஸ்ரீரங்கத்துல காவேரியில 2 பாட்டி ஸ்நானம் பண்ண போனான். மத்தியானம் ஒரு மாமா மாத்தியானிகம் பண்ண போனார். எங்க காவேரியில 2 பாட்டி பேசிட்டு போனா, இன்னடி அனுமான் பேங்க் முழுகிடுத்தாமே அப்படின்னு முழுகினான். அப்ப இந்த மாமா மாத்தியானிகம் பண்ண போனாரு. ஆப்ப புனந்து மந்திரம் சொல்ல போறார். இந்த பாட்டிய கேட்டாரு, என்ன சொல்றேன்னு. என்னவோ பேசிக்கிறான், அனுமான் பேங்க் முழுகிடுத்துன்னு. ஆன்னர் பிராணம் பெடுத்து. ஆமா, என்ன ஒருத்தர் வந்து பார்த்தார், ஜோசியம் பார்க்க ஒரு ஊர்ல. ஜாதகம் பார்த்தேன். ரெண்டு கேள்வி கேட்டேன். ஷேர்ல போட்டு போச்சா இல்ல மச்சினன்ட்ட கொடுத்து போச்சா? மச்சினனும் ஷேரும் ஒண்ணும் தெரியுமா? அவர் கரெக்டா சொன்னேன், ஷேர்ல விட்டுட்டேன்னு, இனிமே வராது. அப்ப அவர் என்கிட்ட சொல்ற, நான் ஒரு 3 வருஷம் முன்னால உங்களை பார்த்துருந்தேன்னா உங்க பஜனை மடத்துக்கு 5 லட்சம் கொடுத்துருப்பேன், இப்போ என்கிட்ட இல்லைன்னு. நான் சொன்னேன், அது உன்னோட தலையெழுத்து இல்லடா, என்னோட தலையெழுத்து. தியாக பிரம்மன் சொல்ற, ராமா நீ எனக்கு கிருபை பண்ண காத்துன்னு இருக்க, நான் பண்ண பாவம் தடுக்கிறதுன்னு. நவல்லனே கானி நவல்லனே கானி நளின தள நயனா நீ வல்ல குணதோஷமே மீ ஸ்ரீராமா நீ வல்ல. எங்கிட்ட தோஷத்தை வச்சுன்னு ஒன்ன குறை சொல்றதான்னா நீங்க அதனால தெரிஞ்சுக்கோங்க. நவ ஜோசியம் உண்மை, பொய் கிடையாது. ஒரு தடவை பாரு, ஓயாம பார்க்காது. பாத்ரூம் போறதுக்கெல்லாம் ஜோசியம் பார்க்காது. ஒரு தடவை பாரு, விட்டுடு. நிச்சயம் நவகிரகத்தை வச்சுதான் நம்மளை ஆட்டி படைக்கிறான். ராமாயணமே சூரிய வம்சம், மகாபாரதம் சந்திர வம்சம், கிருஷ்ணர். இப்ப எல்லாரும் பெருமாளுக்கும் சிவனுக்கும் முருகனுக்கும் பயப்படுறானோ இல்லையோ, நவகிரகத்துக்கு பயப்படுறோம். அருணகிரிநாதர் சொன்னார், நாளென் செய்யும்
வினைதான் என் செய்யும் என்னை நாடி வந்த கோள். 7.5 சனி பிடிச்சிருக்குங்கிறான். பிடிக்கட்டுமே, நம்ம ஆத்துக்காரியை பிடிச்சுன்னு இருக்கோம், ஆத்துக்காரி நம்மளை பிடிச்சுட்டு இருக்கா. இது 7.5 விட மோசம். சொல்லு, என்ன கெட்டு போனோம் சொல்லு. எந்த பக்தனும் நவகிரகத்தை ஏத்துக்கல. ஞானசம்பந்தர் சொல்றார், ஞாயிறு திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி சனி பாம்பு 2 ஆசரு நல்ல நல்ல அவை நல்ல நல்ல. புரந்தரதாசர் சொல்றார், ரவிச்சந்திர புதனீனே ராகு கேதுவு நீனே கவி குரு சனியும் மங்களனு நீனே சகல கிரக பலனீனே சரதி ஜாட்சா. உங்க எல்லாருக்கும் ஒண்ணு சொல்றேன், திரும்பவும் சொல்றேன், உபன்யாசம் முடிஞ்ச உடனேயும் சொல்லுவேன். குல தெய்வத்தை கும்பிடு, இஷ்ட தெய்வத்தை கும்பிடு. ஜோஸ் சனி பிடிச்சிருக்குன்னு பயப்படாது. நான் மக நட்சத்திரம், சனி எனக்கு பிடிச்ச போது எனக்கு ஒரு பட்டாச்சாரியார் அனுமார் விக்கிரகம் கொடுத்தார். பூஜை பண்ணுங்கோ. 2007 தான் 108 பாகவதால் கூப்பிட்டு 82 கோபூஜை பண்ணேன். 100 பொண்களுக்கு ஆண்டாள் வேஷம் போட்டேன். சனி பிடிச்ச போதுதான் நிறைய வந்தது, நிறைய செஞ்சேன். அனுபவத்தில் சொல்றேன். அதுவும் நான் சிம்ம ராசி, சிம்ம ராசிக்காரனுக்கு சனி பொல்லாதவன். ஏன்னா சூரியனுக்கு நேர் 7வது வீடு. ஆமா, எங்க அப்பா ரொம்ப பயந்தர். பொல்லாத பொண்டாட்டினாடா வருவா, நீ எப்படி சமாளிக்க போறேன்னு கேட்டார். என்ன நான் சொன்னேன், நான் சொல்ற ராமநாமா வீண் போகாதுப்பா, இந்த விஷயத்துல ஜோசியன் தோத்து போகும். ஏன்னர், எனக்கு சனிய புதன் பார்க்கறான்ப்பா, சப்மிசிவா இருப்பான்னு. உன் ஜோசியம் பலிச்சா சந்தோஷப்படுறேன்னர். ஒரு செத்துப்பிட்டார். எனக்கு அப்படித்தான் எல்லாரும் பயமூர்த்தினா. நல்ல மனைவி, ஏன்னா ராமநாமா சொன்னதுனால. உங்க எல்லாருக்கும் சொல்றேன், தெரிஞ்சுக்கோங்க. நீங்க அதனால கட்டத்தை பார்த்துட்டு பயப்படாது. நவகிரகம் ஒன்றும் பண்ணாது. இன்னும் ஏன் சார் கஷ்டம் வருது? நவகிரகத்தால இல்லை, நம்ம தலையெழுத்து. போன ஜென்மால நம்ம செஞ்ச பாவத்துக்கு ஏற்பத்தான் இந்த ஜென்மால கிரகம் அமையும். நீ ஒரு ஜோசியன்ட்ட போனேன்னா, என்ன மாதிரி ஜோசியன்ட்ட போனா ஜாதகம் காட்டினோன்னு பார்ப்பேன். உங்களுக்கு இந்த சுக்கிரன் இங்க இருந்ததுக்கு இங்க இருந்தான்னா நீ பெரிய ஆளும்பான். அவன் இருந்தா அவன் என்ன தேடின்னு வர, நான் தான் அவனை தேடின்னு போவேன். சொல்லு. ஜாதகம்னா அர்த்தம் தெரிஞ்சுக்கோ. ஜாத்தனா நகர்றது, இன்னொரு அர்த்தம் நஷ்டம். என்ன கேளுங்க, நீங்க எல்லாரும் நஷ்டம்னா லாஸ்ன்னு நினைக்கிறேன், கிடையாது. இப்ப ராமன் ஒருத்தர் இருக்கா, கிருஷ்ணன் ஒருத்தர் இருக்கான். இந்த ராமன் கிருஷ்ணனுக்கு 10 லட்சம் கடன் தரான். அவன் 5 வருஷம் கழிச்சு 15 லட்சமா தரேன்னா வியாபாரத்தில் போட்டா போயிடுது. இப்ப 15 லட்சம் நஷ்டம் இல்லை இவனுக்கு. இவன் பணம் இவன்கிட்ட இருக்கு. ஐயோ இவன் கொடுக்க முடியலையேன்னு ஏக்கத்துல செத்து போயிடுவான். யாரு? இந்த வாங்கின்றவன். கொடுத்தவன் நம்ம வாங்கிக்கலையேங்கிற தாபத்துல செத்து போயிடுவான். 2 பேரும் ஜென்மா எடுப்பான். இப்ப அவன் கொடுக்கறதுக்கு எடுப்பான். இப்ப கிருஷ்ணன் முருகனா வருவான், கொடுத்த ராமன் மகாதேவனா வருவான். இப்ப இவன் 2 பேருக்கு எப்படி தொடர்பு வரும்? வாங்கிக்கணுங்கிறவன் இவன் வீட்டுக்கு மாப்பிள்ளையா வருவான். ஒரு 50 லட்சம் கடன்னா பொண்டாட்டியா வருவான். புரிஞ்சுதா உங்களுக்கு? அதனால தெரிஞ்சுக்கோ. இதைத்தான் நம்ம பெரிய வள்ளம் சொல்லுவா, ஜென்மாந்திர கடன். கடன்னா கடமை, கடன்னா லோன் இல்ல, டியூட்டி. இப்ப புரிஞ்சதா?
நமக்கு எல்லாருக்கும் லிங்க் எப்படின்னு. இப்ப நான் உபன்யாசம் பண்றேன், நீங்க எல்லாரும் வந்து கேட்கறேன்னாலே ஜென்மாந்திர கடன். அதாவது கடன்னா நான் உனக்கு நல்லது சொல்லணும், அதுதான் உங்கள்கிட்ட தட்டேந்திரன். நீங்க போன ஜென்மால எங்கிட்ட வாங்கினதெல்லாம் இப்ப கொடுப்பேன். அதனால நல்ல 500 ரூபா தாளா வச்சுக்கோ, ஏன்னா எத்தனை கடன் பட்டேன்னு தெரியாது. புரிஞ்சுதா உனக்கு? அதனால உங்க எல்லாருக்கும் ஒண்ணு சொல்றேன், பயப்படாத. இப்போ நன்னா கேளு. சனி வரர் தேவலோகத்திலேருந்து, தேவாள்லாம் போறா. அல்ல யமன் சனியை கேட்டான். யமன் சனியோட பிரதர், அவர் தான் தண்டத்தால அடிச்சர் சனியோட காலை. அதனால தான் அவருக்கு கால் ஊனம். புரிஞ்சதா? இப்ப அந்த சனி நேர வரும்போது யமன் கேட்டார், சகோதரனே எங்க போறேன்னு. தமயந்திக்கு ஸ்வயம்வரம் மாலை போட போறேன்னு. உடனே யமன் சிரிச்சர், யூ ஆர் டூ லேட். தமயந்தி மேரீடு நல சக்கரவர்த்தி கான் டு கொடைக்கானல் அப்படின்னு. உடனே சனிக்கு கோபம் வந்தது. தேவாலை விட்டுட்டு எப்படி மனுஷனுக்கு மாலை போட்டா, நான் அவளை என்ன பண்றேன் பாருன்னு சனி வந்தார். நளனோட அரண்மனையில நன்னா கேளு, 12 வருஷம் காத்துன்னு இருக்கார். இவன் என்ன தப்பு பண்றா பிடிச்சுடுவோம்னு. நளன் ஒரு தப்பும் பண்ணல. பையன் பொண்ணு பிறந்தாச்சு. மாமனார இன்னும் குடு ரூபான்னு கேட்கல, பொண்டாட்டிய தொல்லை பண்ணல, மக்களை தொல்லை பண்ணல, எந்த தொல்லையும் பண்ணல. நன்னா ஆட்சி பண்ற. நன்னா ஆட்சி பண்ணாலுமே ரொம்ப பேருக்கு பிடிக்காது. அது இருக்கும் இல்லையோ? நான் சொல்றது நளன் கதையில். அப்போ அந்த என்ன தப்பு பண்றான்னு பார்த்தான். சந்தியாவந்தனம் பண்ண போன போது பின்கால அலம்பல. நீங்க எல்லாரும் நல்லா கேட்கணும். ஆச்சார கோவைன்னு இருக்கு. நீங்க ஆச்சாரம்னா என்னவோ நினைக்கிறேன். சயின்ஸ்ல சொல்றான் பாரு, நீட்னஸ். நீட்டு ரொம்ப பேருக்கு பிடிக்கல. நான் சொல்றது சுத்தம். நீங்க இந்த கொரோனா வந்த போது வெளியில போயிட்டு வந்தா கையெலும்பு காலெலும்பு குழி மூஞ்சியெல்லாம் மூடிண்டேள். அந்த காலத்துல இந்த தர்ம சாஸ்திரத்தை தான் பிராமணன் கடைபிடிச்சான். நீங்க எல்லாரும் பாப்பா தண்ணியை தெளிக்கிறான்னு அதைத்தான் பண்றேன். அந்த காலத்துல தெரிஞ்சுக்கோங்க, பிராமணன்லாம் நதியில குளிக்க போவா. குளிச்சுட்டு வரும்போது சொம்புல ஜலம் எடுத்துன்னு வருவா. வரும்போது இந்த அங்கவஸ்திரம் போட்டுன்னு இருப்பா. இந்த அங்கவஸ்திரத்தை எப்படி போட்டுன்னு வருவான்னா இப்படி மூடிண்டு வருவா. மாஸ்க் இப்படித்தான் வருவா. தெரிஞ்சுக்கோ. ஏன் சொம்புல ஜலம் எடுத்துன்னு வரான்னா சாஸ்திரம். சொம்புல ஜலம் கொண்டு வந்தோம்னா எதிர்த்தாப்புல யாராவது வருவான், அவன் செத்த வீட்டுக்கு போயிட்டு வருவான், அவனோட பேசினாலே தீட்டு. அதனாலதான் என்ன பண்ணுவான், சொம்புல ஜலம் வச்சுக்கணும். ஏன்னா ஜலம் இருந்தா ஆரோட வேணாலும் பேசலாம். அந்த சம்பிரதாயம் தான் இப்ப கடைபிடிக்கிறோம். புரிஞ்சுதா உனக்கு? வீட்டுக்கு வந்த உடனே குளிக்கணும். ஏன்னா எங்கெல்லாமோ போயிட்டு வரோம். யாரையுமே கை குலுக்கப்படாது. கல்யாணம் ஆச்சா பொண்டாட்டி கையத்தான் பிடிக்கணும், ஆம்படையாங்கையத்தான் பிடிக்கணும், மற்றவா கையெல்லாம் பிடிக்கப்படாது. ஏன்னா கொரோனா வந்துடும். இதைத்தான் அந்த காலத்துல கடைபிடிச்சா. பிராமணன் 3 வேளை குளிக்கணும். குளித்து 3ஆம் நிலை ஓம்பும் குறிக்கோளும் அந்தன்மை தன்னை ஒழித்துட்டேன். 3 வேளை குளிக்கணும்.
உனக்கு நான் சொல்றேன்னா குளிக்கிறேன், அதனால சொல்றேன். ஆமா, நான் 4 மணிக்கு எந்திருக்கிறவன், 3 வேளையும் 1108 காயத்ரி ஜபம் பண்றவன். தெரிஞ்சுக்கோ. எனக்கு ஒரு பையன் போன் பண்ணி கேட்கிறான், இன்னைக்கு காயத்ரி ஜபம்னு. தினம் உண்டுன்னு. தினம் உண்டு தானே. நான் 4:15 உட்காந்து 5:15 வரைக்கும் பண்ணுவேன். உஞ்சவர்த்தி போவேன், ஒன்றும் சாப்பிட மாட்டேன், கஞ்சி குடிப்பேன், திருப்பி குளிப்பேன். ஒருவேளை டிஃபன் சாப்பிட்டேன்னா குளிப்பேன், சாப்பிடாட்டாலும் குளிப்பேன். இன்னும் ஒரு வேஷ்டி அங்க வஸ்திரம். சாயந்தரம் குளிச்சுட்டு 1008 பண்ணிட்டு தான் மேடைக்கு வருவேன். ஏன் குளிக்கணும்னு தெரிஞ்சுக்கோ. ஆச்சாரம் மட்டும் இல்லை, நம்ம சம்பிரதாயத்தில் இப்படி தொட்டாலே தீட்டு, இந்திரியத்தை தொட்டாலே. பாவ மன்னிப்பு சீட்டு கொண்டு வந்ததே பாப்பான் தான். காத்தால எந்திரிச்சவன மந்திரம் சொல்றோம். என்ன சொல்றோம்? மறந்து போச்சா? சூரியச்ச மாமன்யச்ச மன்யுபதச்ச சொல்றோமே. என்ன அர்த்தம்? நான் உடம்பெல்லாம் தொட்டுன்னுட்டேன், இந்திரியத்தை தொட்டுன்னுட்டேன். கல்யாணம் ஆனா ஆத்துக்காரி இந்திரியத்தையும் தொடுறோம். அதுக்காகத்தான் கார்த்தால என்ன மன்னிச்சுக்கோங்கிறோம். மாத்தியானிகன் சொல்றோமே, ஆப்ப புனந்து பிரதிவீம். எதுக்கு சொல்றோம்? கண்ட இடத்துல கொத்திக்கிறேன், என்ன மன்னிச்சுடுவோம். நம்ம நல்ல பையன், நல்ல பையனா இருக்கான். ஏன் கல்யாணம் ஆனவனா ஒரு மாதிரியா பேசுறான்? மாமியாரத்துல சாப்பிட்ட கோளாறு. புரிஞ்சுதா? பூனை போட்டாச்சா உனக்கு? பொருள் என்ன? ஏன் பொருள் என்ன? பூனல் போட்டாச்சா இல்லையா? மாத்தியானிங்க பண்றியோ இல்லையோ? ஆப்ப பூனந்து. ரோட்ல எல்லாம் பஜ்ஜி சாப்பிட்ற பத்தியா? அதுக்காகத்தான். அதனால்தான் சொன்னா, இந்த ஆம்பளைகள் ஜலத்தையே தொடப்படாது. பிரம்மச்சாரியா இருந்தா அம்மா தான் பஞ்சபாத்திரத்துல கொண்டு வந்து வைக்கணும். சமிதா தானம் பண்றப்போ அம்மா தான் அக்னியை போடணும். கல்யாணம் ஆச்சுன்னா காது கொடுத்து கேளு. பொம்பளை எல்லாம் உங்களால வர்ற விலைதான். ஆம்பளையன் சந்தியாதனம் பண்ணலன்னு பெருமையா சொல்லிக்கிறேன். சும்மா சங்கம் போட்டு வேத பாரதி 10 ரூபாய்க்கு பிரயோஜனம் இல்லை. பஞ்சபாத்திரத்துல ஜலத்தை கொண்டு வந்து வை, சந்தியாதனம் பண்ணுங்கோ, காப்பி தரேன்னு சொல்லு. புதுசா கல்யாணம் ஆச்சுன்னா சந்தியாவந்தனம் பண்ணுங்கோ, அப்பதான் கொடைக்கானல் வருவேன்னு சொல்லு. அப்புறம் எப்படி பக்தி வரும், ஒழுக்கம் வரும்? நீ ஒழுங்கா சந்தியாவந்தனம் பண்ணி கோயிலுக்கு வந்தா தான் மற்றவெல்லாம் வருவா. நீ எப்படி இன்னொருத்தர சொல்லுவ? சொல்லு. நான் லண்டன் போனேன் உபன்யாசுக்கு. நடுவில் பெகரின்ல ஏர்போர்ட்ல பிளேன் மாறணும். அங்க சாயந்தரம் 5 மணி. நான் கையில மடி வேஷ்டி வச்சிருக்கேன், பஞ்சபாத்திர உத்திரிணி ஜலம் இது தம்பாலம் வச்சிருக்கேன். சந்தியாவந்தனம் பண்ண கீழே இறங்கினேன். அங்க வந்து ஓடி வந்துட்டான் ஒருத்தன். யூ ஹிந்து, எஸ் யூ வாண்ட் பிரேயர் ஹால், கமான். வரிசையா வச்சிருக்கான். ஹிந்து பிரேயர் ஹால், கிறிஸ்டியன், முஸ்லீம்னு. நான் அந்த பிரேயர் ஹாலுக்கு போனேன் பாருங்க. பெகரின்ல நீங்க நம்ப மாட்டேன், பஞ்சபாத்திர உத்திரிணி தம்பாளம் இருக்கு அந்த ரூம்ல. நான் போய் குளிச்சு விட்டு சந்தியாவந்தனம் பண்ணிட்டு அந்த பிளேன் 6:15 தான் பிடிக்க போனேன். உங்களார் பண்ண வேண்டாம்னா உங்க நீங்க பிராமணன் இல்லாதவா ஸ்லோகம் சொல்லு, பிரபந்தம் சொல்லு, தேவாரம் சொல்லு, கோவிலுக்கு வா. பக்தியை உன்னை யார் விட சொன்னா? கடவுள் இல்லேன்னு ஒருத்தன் சொல்றான்னா அவன் சொல்லிட்டு போறான், நீ உண்டுன்னு சொல்லு. ஹிரண்யகசிபு நானே கடவுள்லாம், அவன் கடவுள் இல்லேன்னு சொன்ன விட மோசம். நானே கடவுள்லாம். பிரகலாதன் நாராயணனே கடவுள்லாம். அதனால உங்க எல்லாருக்கும் சொல்றேன், பக்தியை விடாத. ஒன்னாரு விட சொல்றா? குல தெய்வத்தை கும்பிடு, இஷ்ட தெய்வத்தை கும்பிடு. பஸ் இன்னொன்னு, இப்ப ஆச்சார கோவில இருக்க, இப்ப அந்த நலன் கதையில நீங்க எல்லாரும் சாப்பிடுறேன். சாப்பிடுறதுக்கு முன்னால என்ன பண்றேன்?
கையை இளம்புற, கால இளம்புறையோ எப்படி உருப்பிடும்? முதல்ல இந்த டேபிள்ல உட்கார்ந்து சாப்பிடுறத, டேபிள்ல தானே சாப்பிடுற, எனக்காக மண்டையாட்டப்படாது. இந்த சின்னவா உடம்பு முடிஞ்சவா டேபிள்ல உட்காராதேங்கோ, முடியாதவா தான் சேர்ல உட்காரணும். டாக்டர் சொல்றான், கீழே உட்கார்ந்து நீ எந்திருந்தாதான் குட் ஹெல்த். இன்னொன்னு தெரிஞ்சுக்கோ, கையலம்பினா போராது, காலலம்பணும். எங்க இல்லாம போயிட்டு வர. அது மட்டும் இல்ல, சனி எப்பதான் பிடிக்க மாட்டான். இதுக்கு ஏன் காலலம்பணும்னு தெரிஞ்சுக்கோ. ஏன் காலலம்பணும் தெரியுமா? காலலம்பிட்டு உட்கார்றோ இல்லையோ, அந்த ஈரம் காயறதுக்குள்ள சாப்பிடணும். அப்படின்னா என்ன அர்த்தம்? ஸ்பீடா சாப்பிடணும். அதனால அம்மா என்ன போட்டாலும் சாப்பிட பழகின்றோம்னா, பொண்டாட்டி புண்ணாக்க போட்டாலும் சாப்பிடுவோம். இனிமேலாவது இது சாப்பிட்டுட்டும் காலலம்பணும். நீங்க காலலம்புறதே இல்லை, வாஷ் பேசின்ல போய் இப்படி அலம்பிட்டு போயிடுற. தர்தரம் தெரிஞ்சுக்கோங்க. காலலம்பினா குளிச்சதுக்கு சமானம். அதுக்காக குளிக்காம இருக்கக்கூடாது. எப்ப பாரு குளிக்க முடியாதுன்னா கைய கால அலம்புறோம். புரிஞ்சதா? இது நீட்னஸ். நீட்னஸ் மட்டும் இல்ல, சாஸ்திரம். இப்ப நலன் சந்தியாவந்தனம் போனவன் கால் அலம்பல, பின்கால். இது பெரிய தப்புன்னு சனி பிடிச்சான். சனி பிடிச்சா என்ன ஆகும்? படிக்கிற காலத்துல பிடிச்சா மார்க் குறையும். இப்போ ஸ்கூல்ல காலேஜில் படிக்கிற குழந்தைக்கு 7.5 சனின்னு வச்சுக்கோ, அஷ்டம சனின்னு வச்சுக்கோ, 120 மார்க்குக்கு படிக்கணும். அப்பதான் 100 வரும். எனக்கு ஒரு மாமி போன் பண்றா, இப்போ 10 நாள் முன்னால, போன மாசம். என்ன என் பிள்ளை SLC எழுதுறான். ஓ, என்ன நட்சத்திரம்? ரேவதி. 7.5 சனி. அனுமார் கோயிலுக்கு போ சொல்லுங்க, அனுமார் ஸ்லோகம் எல்லாம் சொல்ல சொல்லுங்க. அந்த மாமி அதோட விட்டா பரவாயில்ல, என்ன வேணும்னு இல்ல, நாளைக்கு என் பையன் SLC எழுதின உடனே அந்த பேப்பரை திருத்துற வாத்தியார் நல்ல விதமா திருத்துறதுக்கு என்ன ஹோமம் பண்ணணுங்கிற. நான் சொன்னேன், நீ எந்த ஊர்ல இருக்க? மயிலாப்பூர். நேரம் வந்து உன்னை உதைக்கிறேன். அத அவாத்து மாமின்னா கவலை பண்ணும். இவன் ஒழுங்கா எழுதினா அவன் ஒழுங்கா திருத்த போறான். இந்த சனி பிடிச்ச உடனே நலன் என்ன பண்றான்? துன்மார்க்கத்துக்கு மனசு போறது. புஷ்கரன் ஒருத்தன் சூதாட்ட கொடி எடுத்துன்னு வரான். இது என்ன கொடின்னா, சூதாட்டத்துல ஜெயிக்கிற கொடி. வா சூதாடலான்னா. புகழேந்தி புலவர் சொல்றார், சூதாட்டம் ஆடினா உரு அழிக்கும், குடிச்சா ரூபம் போயிடும். நீ சந்தியாவந்தனம் பண்ணி கோயிலுக்கு வா, நெத்தி இட்டுக்கோ, அப்போ உன் உருவத்தை பாரு. தனந்தரும் கல்வி தரும், ஒரு நாளும் தளர்வரியா மனம் தரும், தெய்வ வடிவம் தரும். நீ பகவான் நாம சொல்லி நெத்தி இட்டுக்கோ. நான் குவைத்து போனேன் உபன்யாசத்துக்கு, செக்கிங் பண்ண வந்துட்டான், ஓடி வந்தா, இப்படி நிற்கிறான் ஒசரமா. என்ன இப்படி பார்த்தா ஏறங்க. கமிங் ஃப்ரம் இந்தியா, எஸ். சவுத் இந்தியா, எஸ். சென்னை, எஸ். பிராமின், எஸ். கோ. நெத்திய பார்த்துட்டு லண்டனுக்கு போனேன், இங்க விசா செக் பண்ற பார்த்தான், என்னையும் பார்த்தான், எந்திரித்து நின்னான்.
coming from India, yes. Going to temple, yes. What purpose? Discourse, Ramayana. Who? People from temple came here to accompany you. Yes. Do you want any help? கேட்குறான். எனக்கு பின்னால் வர ஆளெல்லாம் ஒருத்தரையும் கேட்கல. எந்திருந்து வந்து அதை விட கேளு. சிலோனுக்கு ஒரு தடவை போனேன். அப்பெல்லாம் இந்த டிகிரி சர்டிஃபிகேட் கொடுக்கலன்னா அந்த அசோக் பில்லர் ஆஃபீஸில் போய் சீல் வாங்கிட்டு வரணும். அது எனக்கு சொல்லலை. நான் பாட்டுக்கு போயிட்டேன். பாஸ்போர்ட் எப்படி பார்க்குறான், என்னதான்னு. இல்லை சாமி, ஒரு சீல் வாங்கிட்டு வரணும். இப்போ என்ன பண்ணணும்? இங்கே அதிகாரி இருக்கார், அவர்கிட்ட போய் வாங்கிட்டு வரணும். அவர்கிட்ட போனேன். வாங்கோன்னு என்ன தெரியுமான்னு. என்ன தெரியுமாங்கிறேள். சிலோனில் வந்து கதை சொன்னேன். இப்போ எந்த ஊர் போகிறேள்? குவைத்து போகிறேன். சிலோன் போய் ஏதோ சீல் வாங்கணுமா, இந்த ஃபார்மில் கையெழுத்து போட்டு கொடுங்க குத்தின்னு. அங்கே போங்கன்னு. அங்கே போனேன் கிளார்கிட்ட. அங்கேருந்து அதிகாரி இப்படி பார்த்துவிட்டு இந்த கிளார்க்கு என்னை கிட்டக்க கூப்பிடுறான். என்னன்னு. அவரை உங்களுக்கு தெரியுமான்னு. தெரியாது. இன்னும் எப்படி சீல் போட்டார்? அவரை கேளு. இல்லை நீ எதுக்கு கேட்குறேன்னு. இல்லை இப்படிலாம் அவசரத்தில் போட்டால் 3000 ரூபா தரணும். நீ என்ன கொடுத்தேன்னு. இவன் ரொம்ப நேரம் பேசுறத பார்த்துட்டு அந்த அதிகாரி வந்துட்டார். பிளேன்ல படிக்கட்டு வரைக்கும் வந்து ஏற்றி விடுறார். அந்த ஏர் ஹோஸ்டஸை கூப்பிட்டு, சாமி டீ தான் குடிப்பார், அவருக்கு டீ கொடுங்க. நீங்க நம்ப மாட்டேன், குவைத்து போற வரைக்கும் பைலட்லேருந்து டீ வந்ததாங்கிறான். எதுக்கு? தெய்வ வடிவம் தரும். தெரியுமா உனக்கு? நான் காலேஜ் படிக்கிற போது இருந்த ரூபத்தை அடுத்த தடவை வரும்போது போட்டோ காட்டுறேன். கண்ணங்கரேர்னு இருப்பேன். இப்ப எப்படி இருக்கேன் பாரு. என்ன என்ன காரணம்? பகவன் நாமா சொல்ல சொல்ல கருப்பு உதிர்ந்தது. புரிஞ்சுக்கோங்க. தெய்வ வடிவம், சிகப்பு கருப்பு இல்ல. இதெல்லாம் போச்சு நலனுக்கு. சூதாட உட்கார்ந்துட்டான். இந்த சனி பிடிச்சா எப்படி கஷ்டம் வரும் புகழேந்தி புலவர். நாராயணன் நாமாவை ஒருவன் சொல்லவில்லை என்றால் எப்படி கஷ்டம் வருமோ அப்படி வந்தது. சொன்னா சௌக்கியம், குலம் தரும், செல்வம் தந்திடும், அடியார்படுதுயராயின எல்லாம் செய்யும், நிலந்தரும் செய்யும், நீள் விசும்பருளும், அருளோடு பெருநிலம் அளிக்கும், பலம் தரும் மற்றும் தந்திடும், பெற்ற தாயினும். பெற்ற தாயாரை விட ஒஸ்தின்னா பெருமாளை. அது எப்படி சார்? பெருமாள் நம்மளை தண்டிக்கிறாரு, புண்ணிய பாப்பம். நம்ம அம்மா ஒரு நாள் நம்மளை தண்டிச்சதே இல்லை. கண்டிப்பா தண்டிச்சிருக்காளா? நம்ம எவ்வளவு பெரிய தப்பு பண்ணாலும் நம்மளை ஆதரிச்சு பேசுறது தாயார் தான். அதனால்தான் கல்யாணம் பண்ணிட்டா அம்மாக்காரி நிறைய நாள் இருக்கணும், இல்லைன்னா இவளை சமாளிக்க முடியாது. எங்க அம்மா இருந்தா 92 வயசு. ஆமா, கோவிச்சுக்கவே மாட்டேன். எங்க அம்மா மாதிரி உலகத்திலேயே பார்க்க முடியாது. நாங்கெல்லாம் ஸ்கூல்ல பரீட்சை எழுதிட்டு வருவோம், சோகமா வருவோம். என்னடா இன்னைக்கு கஷ்டமா? என்ன பரீட்சை? சயின்ஸ். எங்க அம்மா உடனே கேட்பா, 35 மார்க் வருமோ? 35 வந்தா பாஸ். நான் சொல்லுவேன், இல்லம்மா 70 வரும். அப்ப நீ ஆப்பேலிக்கும் சேர்த்து வாங்கிட்டியா? இந்த காலத்துல அம்மாலாம் தெரிஞ்சுக்கணும். எல்கேஜி சேர்த்துட்டு அந்த குழந்தை வரும்போதே டிஃபன் தருவோம், ஹார்லிக்ஸ் தருவோன்னே கிடையாது. உள்ள நுழையும் போதே ஹோம்ஒர்க் உண்டா? இவளை சேர்த்து கொளுத்தணும். இந்த ஹோம்ஒர்க் தராத ஸ்கூல்ல தான் சேர்க்கணும். அடுத்த ஒண்ணு உண்டுன்னா கல்யாணராமனுக்கு எல்கேஜியில சேர்ந்துடப்படாது. வேத பாடசாலையில சேரணும். சௌக்கியமா
நல்லா 10 வருஷம் படிச்சு விட்டு கார்த்தால 4 மணிக்கு கணபதி ஹோமத்துக்கு போனாலே துட்டு. என்ன வாத்தியார் அப்படித்தானே? நான் சொல்ற கரெக்டு தானே? அம்மா என்ன இந்த குழந்தைகளை பாடாப்படுத்த இப்படி படுத்தாத. என்னவோ மார்க் வாங்கிட்டு போறான், போட்டு 40 வாங்கினா பாஸ் அதானே? இப்போ 100க்கு 100 வாங்கினாலும் பாஸ். எஸ்எல்சி சர்டிபிகேட்ல என்ன போட போறான்? பாஸ் தானே போடுவான். செகண்டரி ஸ்கூல்ஸ் லீவிங் சர்டிபிகேட் தானே போடுவான். ஃபர்ஸ்ட்னு போடுவேனா? சொல்லு. எனக்கு இந்த உண்மையிலுமே காலேஜ் மேலாம் கோபம். 40 வாங்கினா பாஸ், 6 சப்ஜெக்டும் பாஸ் பண்ணானா காலேஜில் இடம் கொடுக்க வேண்டியதானே? எதுக்கு நீ 98 வாங்கலைங்கிறான்? 98 வா, அதுல வேற 98 வாங்குற பையனெல்லாம் ஸ்கூல்ல சேர்த்துனுட்டு எங்க ஸ்கூல் ஃபர்ஸ்ட்ங்கிறான். என்ன மாதிரி 40 வாங்குறவனெல்லாம் சேர்த்து 90 வாங்க வச்சு ஃபர்ஸ்ட்னு சொல்லணும். கஷ்டமா இருக்கோ? அம்மா சொல்லு. அதுதான் நீ தெரிஞ்சுக்கணும். குழந்தைகளை நீ இம்ப்ரூவ் பண்ணணும். ஏண்டாப்பா குழந்தைய போட்டு அடிக்காத, படிக்கல படிக்கலன்னு. இதுல வேற சும்மா இருக்க மாட்டான். இந்த பக்கத்தாத்து பையன் பாரு 90 வாங்கினாம்பா. அவன் உத்தரத்துல பையன் சொன்னான், அதெல்லாம் கரெக்டுப்பா 90 வாங்கினான். ஏன் அவன் அப்பா வேற என்ன? சொல்ல மாட்டானே. உனக்கு பிறந்தா 40 தான் வாங்குவோம். நீ அதனால தெரிஞ்சுக்கோ, வேண்டிக்கோ. சனி பிடிக்கப்படாது படிக்கிற காலத்துல. கஷ்டம். பகவான வேண்டு. நாராயணன் நாமாவை சொல்லலேன்னா இப்ப சொன்னா சௌக்கியமே. தினம் நாராயணா சொல்றவர் யார் தெரியுமோ? நொடிக்கு 100 தடவை நாரதர். இப்ப நாரதர் வராருன்னு வச்சுக்கோ, வாங்கோ நாராயணா, சாப்பிட்டேளா நாராயணா, இங்க இருக்கேளா நாராயணா, கிளம்பிட்டேன்னு சொல்ல மாட்டார், நாராயணன். அவ்வளவுதான், கிளம்பிடுச்சு. அவருக்கே ஒரு தடவை சந்தேகம் வந்துருத்து. பெருமாள்கிட்ட போனார் பார்க்கடலுக்கு. நான் இப்படி நாராயணா நாராயணா சொல்றேனே, இதுக்கு என்ன அர்த்தம்னர். அடப்பாவி, அர்த்தமே தெரியாம ஜெபிக்கிறானே. இந்த காவேரி கரையில ஒரு பூச்சி பறந்துன்னு இருக்கு, அதுங்க அதுல சொல்லுன்னர். இவர் வேகமா போய் அறிவோம் நாராயணாய நமகான்னர். அது உசுர விட்டுருத்து. கொஞ்ச நாள் ஆச்சு. இந்த காவேரி கரையில ஒரு புழு நெளிஞ்சின்னு இருக்கு, அதுங்க அதுல சொல்லுன்னர். அதுவும் செத்து போச்சு. கொஞ்ச நாள் ஆச்சு. இந்த காவேரி கரையில ஒரு மான் குட்டி விளையாடின்னு இருக்கு, அதுங்க அதுல சொல்லுன்னர். அதுவும் செத்து போச்சு. கொஞ்ச நாள் ஆச்சு. அங்கதான் அப்பதான் ஒரு பசுமாடு கண்ணு போட்டது, அதுங்க அதுல சொல்லுனர். அதுவும் செத்து போச்சு. பெருமாள்கிட்ட வந்தார். பெருமாளே, இது வரைக்கும் நம்மளை கலகக்காரன்னு தான் சொல்லிட்டு இருக்காங்க. இந்த சமாச்சாரம் தெரிஞ்சா உலகாரம். உம்ம நாமாக்கு இதான் அர்த்தம்னா ஆளை விட்டுடும். கொஞ்ச நாள் ஆச்சு. காசி ராஜாவுக்கு ஒரு பையன் பிறந்தான். 13 நாள் ஆச்சு. பேர் வைக்க போறான். பெருமாள் நாரதரை கூப்பிட்டார், இங்க வா, இந்த காசி ராஜாவுக்கு குழந்தை பிறந்திருக்கு, அந்த குழந்தை காதல போய் சொல்லிட்டு வாங்க. அவர் கும்பிட்டார். இது வரைக்கும் நம்ம கொலை பண்ணதெல்லாம் லோ கிரேடு, இது ராஜா விட்டு சமாச்சாரம். பாதாள ஜெயில வச்சிருவான். மேஜிஸ்ட்ரேட்டு கிட்ட கூட போய் நிறுத்த மாட்டான், கொண்டு உள்ள தள்ளிவிடுவான். அப்பவே தீர்ப்பு, ஆயுள் தண்டனை. ஓ இல்ல, எனக்கா போய் சொல்லுன்னு. இவர் சிப்ளாவை எடுத்தே ரொம்ப நாள் ஆச்சு. அங்க போனா வாசல்ல காவலாளி நிறுத்திவிட்டான். நீங்க ஆறுன்னா என்ன, என்னை பார்த்தா தெரியலையா? நான் தான் நாரதன். தெரியலையே, ஏதோ கொண்டை போட்டிருக்கேன், வீணை வச்சிருக்கேன். கொண்டை போட்டவன்லாம் நாரதனா? நீர் இன்னும் சொல்லிண்டே வருவீரே, ஏன் சொல்லலேன்னா. அவர் சொன்னார், நான் சொன்னா அப்புறம் நீ உசுரோட இப்படி நிற்க மாட்டேன். அவருக்கு ஒன்றும் புரியலை. ராஜாட்ட போய் சொன்னா, குழந்தைய தனியா பார்க்கணும்னாரு. எல்லாரையும் வெளியில அனுப்பிச்சுட்டு தொட்டில ஆட்டினார். குழந்தை காதுல போய் சொன்னார், அறிவோம் நாராயணாய நமகான்னர். 13 நாள் குழந்தை எந்திருந்து உட்கார்ந்து பேசித்து,
ஓய் நாரதரே, உமக்கு இன்னும் நாராயணன் நாமாவுக்கு அர்த்தம் விளங்கலையான்னு கேட்டது. வாயை புதைச்சுன்னு கேட்டார், என்ன சொல்றேன்னு. பூச்சியா பிறந்த போது கேட்டேன், புழுவா பிறந்தேன். அப்ப கேட்டதுனால மான் வயத்துல பிறந்தேன், அப்ப கேட்டதுனால பசு வயத்துல பிறந்தேன், அப்ப கேட்டதுனால மனுஷனா வந்தேன். இப்பவும் உங்களாலே அந்த நாமாவை கேட்டேன், நீர்தான் குரு, இனிமேல் எனக்கு ஜென்மாவே இல்லைன்னு சொல்லித்து. சரதிந்து நிப்பா பக்கே வர்ற நாராயண. நீங்க எல்லாரும் உட்காந்துருக்க, உங்களை செல்போனை ஆஃப்ல வையின்னுட்டேன், வேர்க்கிறது. உங்க ஒரே ஒரு கேள்விதான் கேட்கிறேன். எல்லா ராத்திலையும் டிவி இருக்கு, ஏசி ரூம்ல இருக்கு, எல்லாரும் டிவி பார்க்கறேன். டிவி பார்க்கிற போது ஆத்துக்காரி நன்ன சூட பஜ்ஜி கொண்டு வந்துறா, காப்பி கலந்து கொடுக்குறா, லேசா இடிச்சுண்டு தரா வச்சுக்கோ. இவ்வளவு சௌக்கியம் இருக்கிற போது யாராவது நாராயணா சொல்லுவனோ? சொல்ல மாட்டான். கரண்ட் கட்டான உடனே அட ராமாம்பா. அது வரைக்கும் இந்த ராம எங்க போனான்னு தெரியாது. அதை விட இன்னும் ஒரு கேள்வி உங்களை எல்லாரையும், யாராவது ஒரு சேனல்ல 5 நிமிஷம் உருப்படியா பார்த்தது உண்டா? அங்க விளம்பரம் போட்ட உடனே என் பேத்தி இத்துணுண்டு எனக்கு தெரியல, விளம்பரம் போட்டவனே தாத்தா ரிமோட்டை கொடு அப்படி அமுக்குறா, அது போறது. திடீர்னு இது வேணுங்கிற என் பேத்தி, நான் தேடுறேன் அதை போடுறதுக்கு. தேடாதே தாத்தா, மைக்க ஆன் பண்ணி சொல்லு. ஐயோ, மைக்க ஆன் பண்ணி சொல்லுங்கிறா. அவளுக்காக நான் உடனே மைக்க ஆன் பண்ணி என்ன வேணும் அப்படின்னு, டயானா ரோமா போடு அப்படின்னா இன்னும் மைக் ஆன் பண்ணி டயானா ரோமாங்கிற வந்துருச்சு. நீ பாரு, நீங்க எல்லாரும் சேனலை மாத்துற. இப்ப இங்க உட்கார்ந்துருக்க கல்யாண ராமன் ஒரே சேனல் தான், மாத்தெல்லாம் முடியாது. நாளைக்கு நான் தான். இதுல இருந்தே தெரிஞ்சுக்கோ 7.5 சனி எப்படி வேலை செய்யறது. புரிஞ்சுதா? மாத்த முடியாது. இப்போ இவ்வளவு பேரையும் கட்டுப்பாடோட உட்கார வச்சிருக்கிறது யாரு? நாராயணன் நாமா உங்களை உட்கார வச்சிருக்கு. புரிஞ்சுதா உங்களுக்கு? அதனால அந்த நாராயணன் நாமாவை சொல்லு. துயரினீர் ஆழ்வார் சொன்னார், துன்பம் வரினும் சொல்லுங்கள். கஷ்டதல்லி உத்கிருஷ்டதல்லி, கஷ்டம் வரும்போது சொல்லுங்க. புரிஞ்சதா? அதனால நாமா சொல்லு, பகவன் நாமா சொல்லுங்கோ, அதுதான் நம்மளை காப்பாற்றும். வேற எதுவும் காப்பாத்தாது. நாமாவை சொல்லு. நாமாவளி பாடுறேன், எல்லாரும் நன்னா கை தட்டிண்டு பாடு. ஆமா, ராமச்சந்திர ரகுவீரா, ராமச்சந்திர ரணதீரா, ராமச்சந்திர ரகுராம ராம். நிறைய போடு, எல்லாரும் 500 ரூபாய் தாளா போடு. ஆமா, நான் 3 பேருக்கு திருமங்கலையும் தரணும், புடவை வேட்டி தரணும். ஆமா, நிறைய கொடு. ராமச்சந்திர ரகுவீரா, ராமச்சந்திர ரணதீரா, ராமச்சந்திர ரகுராம, ராமச்சந்திர பரந்தாம, ராமச்சந்திர மம பந்தோ, ராமச்சந்திர தய சிந்தோ,
ராமச்சந்திர மம தெய்வம் ராமச்சந்திர குல தெய்வம் ராமச்சந்திர ரகுவீரா ராமச்சந்திர ரணதீரா ஜானகீகாந்த ஸ்மரணே. நல்லா கேளு. நலன் சூதாட உட்கார்ந்துட்டான். தமயந்தி கெட்டிக்காரி, இவன் எல்லாத்தையும் இழக்க போறான். தன்னோட பையனையும் பொண்ணையும் தேர்ல உட்காத்தினா, அவனோட குதிரையை பூட்டினா, புறந்தாத்துக்கு அனுப்பிச்சுட்டான். சூதாடுறான். நல்லா கேளுங்க. பிருகதஸ்வ முனிவர் தர்மபுத்திரருக்கு சொல்லின்னு இருக்கார் நலன் கதை. நான் உங்களுக்கு சொல்றேன். அவர் சொல்லிட்டு இருக்கிற போது நலன் எல்லாத்தையும் இழந்தான். தமயந்திய பந்தயமா வெயினா புஷ்கரன். உடனே கையில இருக்கிற பகடக்காய கீழே வச்சான். ஆட்டத்தை நிறுத்திக்கிறேன்னா அப்போ பிருகதஸ்வ முனிவர் சொல்றார், தர்மபுத்திரா நலச்சரித்திரம் கேட்டு இருக்கியான்னு. ஏன்னா இவன் திரௌபதிய பந்தயமா சொன்னானே, அதனால சொன்னார். தர்மபுத்திரா கதறி அழுதர், நான் நலச்சரித்திரம் கேட்டு இருக்கேன். நீங்க தமயந்திய நலன் பந்தயமா வைக்கல, நான் திரௌபதிய பந்தயமா வச்சேன். மகா பாபி, தப்பு பண்ணினேன்னு. அப்போ பிருகதஸ்வ முனிவற்ற தர்மன் சொன்னா, நலன் ஏன் தமயந்திய பந்தயமா வைக்கல, நான் ஏன் வச்சேன்னு நீங்க தெரிஞ்சுக்கோங்கன்னா. நலனை பிடிச்சது சனி, என்ன பிடிச்சது சகுனி, அதனால ஆண்டேன். சனியை விட மோசம். அதுக்கு இன்னொருத்தர் விளக்கம் சொன்னார். தர்மபுத்திரனுக்கு சனி சகுனி ரூபத்தில் வந்தான். அப்போ எல்லாத்தையும் இழந்து தெருவில் போனான். இடுப்புல துண்டு தான் இருக்கு. என்ன கேளுங்கோ, காது கொடுத்து. ஆம்பளை பொம்பளை ரெண்டு பேரும் கேளு. தமயந்தி சொன்னா, எங்க பிறந்தாத்துக்கு போவோம், எங்க அப்பாட்டேந்து படைய வாங்கிட்டு வந்து இவனோட சண்டை போட்டு மீட்போம்னா. அப்பதான் நலன் சொல்றான், தமயந்தி கஷ்டப்படுற போது ஒத்தன் மாமனார் வீட்டுக்கு போகப்படாது, தெரிஞ்சுக்கோ. ஆமா, நீ கஷ்டப்படுறேன்னு சொல்லி மாமனார் 10 லட்சம் கொடுத்தாருன்னு வச்சுக்கோ. நீ பிசினஸ் பண்ணி கேட்டு இங்க போட்டாளா? சரி, வச்சுரு வச்சு சொல்றேன். எதுக்கு கலெக்ஷன் பண்றேன்னு சொல்லுங்கிற சொல்றேன். போட் நான் அடியேன் உபன்யாசத்தில் எனக்கு ஒரு பொண்ணு கல்யாணம் பண்ணியாச்சு. இப்போ நானே ஆத்துக்காரி. எனக்கு மணச்சநல்லூரில் எங்கள் பஜனை மடத்தில் ருக்மணி கல்யாணம் மண்டபப்படி இருக்குது. இப்போ 29ஆம் தேதி பெருமாள் மண்டபப்படி, அதுக்கு செலவழிக்கணும். இன்னும் ஒன்றும் வசதி இல்லாத பெண் குழந்தைக்கு திருமங்கல்யம், கூரைப்புடவை, வேஷ்டி, 6 கஜம் பட்டு புடவை தரேன். எனக்கு தான் ஃபோன் வருது, வசதி இல்லைன்னு. காலில் கஞ்சியை கொட்டின்னு கேட்குறான். பிப்ரவரி 8 கல்யாணம், 3ஆம் தேதி கேட்குறான். கொடுத்தேன். இப்போ 27ஆம் தேதி கல்யாணம் வரைக்கும் கொடுத்தாச்சு. ஏப்ரல் 23 ஒரு பொண்ணு கல்யாணம், ஜூன் 16, செப்டம்பர் 16ஓ 15ஓ, டிசம்பர் 5 இது வரைக்கும் இப்போ ஃபோன் வந்தாச்சு. அவளுக்கெல்லாம் தரேன்னுட்டேன்.
திருமங்கல்யம் 1 பவுன்ல பண்றேன். கன்னட பிராமணா தெலுங்கு பிராமணானா 3/4 பவுன். இதுதான் நான் என்ன வருதோ கொடுத்துருவேன். புரியுறதோ? அதனால எனக்கு தரேன்னு சொன்னா யாருக்கோ வசதி இல்லாதவாளுக்குத்தான் தரேன். நேற்றுக்கே நான் சொன்னேன், என்னோட அக்கௌண்ட்ல பணம் கிடையாது, குறைச்சலாக தான் வச்சிருப்பேன். ட்ரெயின் டிக்கெட்டுக்கும் பிளேன் டிக்கெட்டு போடவும். ஒரு சமயம் பிளேன் டிக்கெட்டு போடுறேன், பணமே இல்லை. உடனே என் பொண்ணை அக்கௌண்ட்ல பணம் போட சொல்லி டிக்கெட்டு வாங்கினேன். அதனால எதுக்கு சொல்றேன்னா, நான் எங்க அப்பா சொல்லுவார், நிறைய வரும் கொடுத்துடும் வரும். அதனால நாளைக்கு உபன்யாசத்துக்கு வரும்போதும் ஆற்றுல ஏதாவது 1 கிராம் 2 கிராம் 1 பவுன்லாம் வச்சிருந்தா வெத்தலை பாக்கு பழம் வாங்கிட்டு வந்து எங்கிட்ட கொடு. நான் 3 வேளை உஞ்சவர்த்தி எடுக்கிறேன். கார்த்தால 8 மணிக்கு, மத்தியானம்லாம் ஃபோனில், ராத்திரி மேடையில். ஐ எம் ஆல்வேஸ் பெக்கர். திருச்சி கல்யாணராமன் வராருன்னு போட்டிருக்கா, திருச்சி கல்யாணராமன் பிச்சை எடுப்பார்னு போட்டிருக்கும். இந்த உலகத்தில் எல்லாருமே பிச்சைக்காரன். பகவான் ஒத்தந்தான் பணக்காரன். ஒருத்தன் இன்ஜினியர் பிச்சைக்காரன், ஒருத்தன் டாக்டர் பிச்சைக்காரன், ஒருத்தன் ஜட்ஜி பிச்சைக்காரன், ஒருத்தன் வக்கீல் பிச்சைக்காரன், ஒருத்தன் டாக்டர் பிச்சைக்காரன். அவன் மாம்பழம் ஸ்டேஷனில் பாரு, இறைவனிடம் கையேந்துங்கள்னு துண்டை விரிக்கிறான். திருச்சி கல்யாணராமன் மைக்கு வச்சு மேடை போட்டு பேனர் போட்டு இறைவனிடம் கையேந்துங்கள். அதனால அவன் தான் உள்ள இருக்கானே வரதராஜன், அவன் தான் பணக்காரன், கோடீஸ்வரன். தெரிஞ்சுக்கோங்க. அதனால்தான் உங்களுக்கும் சொல்றேன், தானம் பண்ணணும். ஏன்னு நாளைக்கு சொல்றேன். உச்சேலங்கதேன்னு. ஆமா, கேட்டுக்கோ. இப்போ இந்த நலன்கதை, மாமனார்கிட்ட போய் 10 லட்சம் வாங்கி ஒருத்தன் பிசினஸ் பண்றா, 5 கோடி சம்பாதிச்சுட்டான்னு வச்சுக்கோ. அவனை உடனே ஊர்ல பெரிய பெரிய சங்கத்துல கூப்பிட்டு பிசினஸ் மேக்னட் ஒன்று பொன்னாட போத்துவான். இல்ல வேடிக்கை நெறிமோ, 10 லட்சம் கொடுத்த மாமனார் சொல்லி காட்ட மாட்டார், மாமியார் சொல்லி காட்ட மாட்டா, மச்சினன் சொல்லி காட்ட மாட்டான். சொல்லி காட்டுறதுக்குன்னே மாமனார் அனுப்பி இருக்கார் நமக்கு. புரியுது? பொன்னாட போத்துறப்போ சொல்லுவா, என்ன பிசினஸ் மேக்னட். அன்னைக்கு 20 வருஷம் முன்னாலே இங்க லாஸ்பேட்டையில ரோட்ல நின்றுந்தார். எங்க அப்பன் 10 லட்சம் கொடுத்தா மனத்தது. சொல்லுவாள்யோ, ஆத்துக்காரி தான் சொல்லி காட்டுவா. அதனால தெரிஞ்சுக்கோ, பொண்டாட்டிட்ட கை நீட்டினோம். யார்கிட்டையுமே கை நீட்டினா கஷ்டம். மாமனாட்டையும் பொண்டாட்டிட்டையும் கேட்டோம்னா கஷ்டம். பகல்னு என் பேரு, பகலவன் வர்றதுனால பகல். இரவுன்னு என் பேரு, பகலவன் போனது இருக்கட்டும். இரவுன்னு அர்த்தம் தெரியுமா? ராத்திரின்னு ஒரு அர்த்தம், இன்னொரு அர்த்தம் தமிழ்ல இரவு, பிச்சை எடுக்கிறது. ராத்திரி நம்ம எல்லாரும் பிச்சை எடுக்கிறோம் ஆத்துக்காரிட்ட. இதுக்கு மேல வியாக்கியானம் பண்ண முடியாது. புரிஞ்சதா? ஆம்பளையா பிறந்தா மகாபாபி. ஆமா, நீ பாரு, பொண்ணை பிறந்தவன் தானே கன்னிக்கா தானம்னு பண்றான். தானம் பண்றது யாரு? பொண்ணோட அப்பா. அவன் கன்னிக்கா தானம்னு பத்திரிகையில போட்டான். நீ பையனை பெற்றவன் என்ன போடுற? பாணி பொல்லாத்தனம், பாலிஷா போட்டுக்கிற. பாணிக்கிரகணம் போடக்கூடாது. கன்னியை பிச்சை எடுத்தல். பையனை பெற்றவன் பூரா பிச்சைக்காரன். புரிஞ்சதா? நான் பிச்சை எடுத்தேன் ஒருத்தர்கிட்ட. நல்ல வேளை நான் பொண்ணு தான் பெற்றேன். நான் தான் கோடீஸ்வரன். இன்னைக்கு பொண்ணை பெற்றா தான் கோடீஸ்வரன்.
ஒருத்தர் எனக்கு ஃபோன் பண்ண ஒரு பையன், எனக்கு 3ஆவதும் பொன் பிறந்திருக்குன்னு. சமத்துற, நீ கோடீஸ்வரன். இப்ப என்னாச்சு, தமயந்தி கூட்டின்னு ஓடினா, பாழ் மண்டபத்துக்கு போனா, இடுப்புல ஒரு வஸ்திரம் தான் இருக்கு. தக தக தகன்னு 2 கிளி வந்து உட்காந்துருக்கு, தங்க கிளி. தமயந்தி இதை பிடிச்சு குடுங்கிறா. இந்த சாப்பாட்டுக்கே வழி பார்க்கல. எப்படி பிடிச்சு குடுன்னா, தங்கமான பிடிச்சு குடுன்னு சீதை கேட்டாப்புல கேட்டான்னா. பொன்கிள்ளை பற்றித்தா, எப்படி கேட்டானா, பொன்மானை, மானை பிடிக்க சொன்ன மயிலே போல் சீதை மான பிடிச்சு குடுன்னா. தக தக தகன்னு உடம்பு பூரா தங்கம், தலை கொம்பு வைரம், மான் வந்து நிக்கிறது. சீதை இந்த மானை பாரு. முதல்ல பாடினது அவதான். அந்த மானை பாருங்கள் அழகு, இந்த மானை பிடிச்சு கொடுன்னா. ராமர் லட்சுமணனை பார்த்தார். லட்சுமணா, இந்த தங்க மானை பார்த்தையா? என்ன தங்கமானே இல்லையா? வசிஷ்டத்தை 7 அன்னபட்சி இருந்தது. அண்ணா இப்பதான் சூர்பனக வந்துட்டு போயிருக்கா, கரதூஷனால் வதம் நடந்திருக்கு. நம்ம அது பொம்மநாட்டி கேட்க மாட்டாளுங்க. நீ நல்ல 6 பவுனுக்கு செயின் பண்ணி போட்டாலும் இந்த ரோட்ல விற்கிற லாலி பீலியத்தான் கேட்பான். 50,000 ரூபாய்க்கு புடவை வாங்கி கொடு. 50,000 ரூபாய்க்கு புடவை இருக்கு தெரியுமா? நம்ம கலப்பி விட்டுருவோம், தெரியுமா? மைசூர் சில்க் தெரியுமா? 50,000 உடம்புல இருக்கிறதே தெரியாது. 48,000 ரூபா ஆத்துக்காரிக்கு வாங்கி கொடுத்துருக்கு, தெரியுமா உனக்கு? என்ன வாங்கினாலும் அந்த கடைசியில் இந்த மதுரை சுங்குடி தான் வேணுங்கிறான். ஜென்மாந்திர பாவம், கஷ்டம். இந்த மானை பிடிச்சு குடு, பிடிச்சு குடுன்னு சீதை கோபமா போனாலாம். எப்படி போனாலாம்? நீங்க பிடிச்சு கொடுத்தா கொடுங்க. லட்சுமணன் சொல்றான், நான் பிடிச்சு தரேன்னு. நீங்க பிடிச்சு கொடுத்தா கொடுங்க, இல்லைன்னா வேண்டாம் அப்படின்னு. லட்சுமணன் சொன்னா, அண்ணா நன்னா பாரு அந்த மானை. என்ன சொல்ற? நம்ம 2 பேரும் விஸ்வாமித்திர மகரிஷி யாகத்தை காப்பாத்த போனோமே, இந்த காப்பாத்த போன போது முன்னால நின்னது ராமன், தாடக சுபாகுவை வதம் பண்ணது ராமன், மாரீச்சனை சமுத்திரத்துல அனுப்பிச்சது ராமன், பின்னால நின்று வேடிக்கை பார்த்ததுதான் லட்சுமணன். காலைக்கே எழுந்து குணதிக்கினில் என்ன ஜட்ஜி சார் திருப்புகழ், ஆதித்யாய எனப்பகர் காயத்ரி மந்திர ஜெபித்திடுவோர் முனிவோர்க்கு கானத்தில் தாடகை கொல் கிருபை கடல் மறுகோனே. அருணகிரிநாதர் என்ன ஜட்ஜி சார், கரெக்டா? அவர் சொல்றார், அந்த மானப்பாரு மாரீச்சன். என்ன கேளு, இப்ப ராமனுக்கும் லட்சுமணனுக்கும் 1.25 நாள் தான் வித்தியாசம். என்ன கேளுங்க. அப்ப அந்த லட்சுமணன் கரெக்டா சொன்னானே, வந்திருக்கிறது மாரீச்சன். 2 பேரும் ஒரே யூனிவர்சிட்டியில தான் படிச்சா, 2 பேரும் ஒரே அரண்மனையில தான் வாழ்ந்தா. ஏன் லட்சுமணன் மட்டும் கரெக்டா சொன்னா? லட்சுமணன் தனியா வந்திருக்கான். ரொம்ப பேருக்கு புரியலையோ? புரியல. ராமர் தான் ஆத்துக்காரியோட வந்திருக்கார். ஆத்துக்காரி பக்கத்துல இருந்தா இது வேலை செய்யாது. அதனாலதான் கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னால படிச்சுக்கோன்னா, புரிஞ்சுதா? இளமையில் கல். பானை பிடிச்சு கொடுன்னு கேட்டா போனா, பின்னாலேயே ஓடிவிட்டான் ராமன். வாசிஷ்ட
மைத்ரா வருண கௌண்டின்ய திரையாரிஷேக. ராமன் எங்க கோத்திரம்? கௌண்டின்ய கோத்திரம். வாசிஷ்டர். ஆஞ்சநேயரும் கௌண்டின்ய கோத்திரம். நாங்கள்லாம் பொண்டாட்டி பேச்சு கேட்கிறவா. நீங்க சொல்லுவேன் ஆம்பளை நாங்களும் கேட்கிறோம். நீங்க கேட்டதெல்லாம் கெசட்ல இல்லை. நாங்க தான் தசரதன் கேட்டான், ராமன் கேட்டான், அதுக்கப்புறம் கல்யாண ராமன் கேட்டான். புரிஞ்சதா? அதுக்கப்புறம் பட்டாபிராமன். எங்க கவுண்டினியம். அதனால நீ பொண்ணை பெற்றவன் பூரா கவுண்டினிய கோத்திரத்துல பையன் இருந்தா உடனே கொடுத்துரும். என்ன அபிவாதிய பண்ணுவான். சரியா? நீர் என்ன கோத்திரம்? இந்த இடுப்புல இருந்த துண்டை போட்டார். கிளி அதோட பறந்து போச்சு. கிளி சொல்லித்து, ஏன் நலனே, உன் கையில இருந்த 2 பகடக்காய் தான் நாங்கள் எல்லாத்தையும் பிடுங்கி விட்டோம், இந்த வஸ்திரம்தான் பாக்கின்னு பறந்தது. இவன் வஸ்திரம் இல்லாமல் நிற்கிறான், இதை பார்க்க கூடாதுன்னு சூரியன் மறைஞ்சான் புகழேந்தி புலவர். பொழுது விடியறதுக்கு முன்னால ராத்திரி 12 மணி. சனி வாளா வந்து விழுந்தான், கத்தி அடிச்சான். நளனோட தமயந்தி இடுப்புல புடவைய கிழிச்சான், கட்டின்டான். வாசல்ல போய் நிற்பான், திரும்பி வருவான். ஐயோ இவளை விட்டுட்டு போறோமேன்னு அழுவான். திரும்பி வந்து நிற்கிற போது தமயந்தி பேசுற மாதிரி இருக்கும். சூதாடாதீர்கள் என்று சொன்னேனே, நீங்கள் கேட்கவில்லையே என்றான். சரி கிளம்பணுமா? சரி மெதுவா. மெதுவா வா. ஒரு ஜட்ஜு முருக பூபதினு பேரு. ராமநாதபுரத்தில் ஜட்ஜா இருந்தார். ராமநாதபுரத்துல வக்கீலா இருந்தார். சரி சரி. இந்த ஊர்ல சரி சரி. ராமநாதபுரத்துல வக்கீலா இருந்தார், இங்க ஜட்ஜா இருந்தார். எங்க ஊர் மண்ணு தான் அயோத்திக்கு பேசியிருக்கிறது. ஆமா ஐயா பராசரன் எங்க ஊர். ஆமா ஆமா தெரியும் தெரியும். ரொம்ப சந்தோஷம். எனக்கு இன்னைக்கு வந்ததே உங்களை பார்த்தோம். நல்லா அருணகிரிநாதர் விழாக்கு கூப்பிடுங்க, வரேன். சரி ரொம்ப சந்தோஷம். தமயந்திய பிரிஞ்சு போனான். பொழுது பிடிஞ்ச உடனே சூரியன் உதிச்சு வரான். ஆத்துக்காரரை காணும், கதறி அழுதா. இங்கேயும் எங்கேயும் ஓடினா. உட்காருங்க உட்காருங்க உட்காருங்க. இங்கேயும் எங்கேயும் ஓடினா. அப்போ ஒரு பெரிய மலைப்பாம்பு வந்து ஒரு, இன்னைக்கு கொஞ்சம் 10 நிமிஷம் கூட சொல்லுவேன், இருங்கோ, பிரசாதம் வாங்கிட்டு போகணும் இன்னைக்கு. அந்த பாம்பு பிடிச்சு இழுத்தது. தமயந்தி கதறினா. ஒரு வேடன் வந்தான், தமயந்தி உடம்ப தூக்கி போட்டான், பாம்பை அந்த பக்கம் போட்டான். தமயந்திய கும்பிட்டா. இவ தனியா இருக்கான்னு தெரிஞ்சுண்டு என்னோட வாங்கினான். தமயந்தி ஓடினா, இவன் பின்னாலேயே ஓடினான். மானை துரத்துகின்ற புலியை போலேன்னர். திரும்பி பார்த்தா தமயந்தி. அப்போ நள மகாராஜா அங்க திரும்பி பார்த்த உடனே, ஏப்பா ஆறு இருக்காங்க, அந்த மைக்க சவுண்ட சின்னதா இல்ல, மைக்க அங்க சவுண்டு அங்க பாரு. விசில் அடிக்கிறது பார். அப்போ உட்காந்துக்கோ, உட்காரு. தமயந்தி திரும்பி பார்த்தா ஜலமா போயிட்டான். அப்போ ஒரு பிராமணன் வந்தான். எங்க போறேன்னு கேட்டா, சேதி நாடு. சேதி நாடு எங்க பெரியம்மா ஊரு, கொண்டு விடுன்னா. கொண்டு விட்டா. பிறந்த வீட்டுக்கு அனுப்பிச்சா. விதர்ப்ப தேசத்துல ஊரே கூடியிருக்க அரண்மனை வாசல்ல. அப்ப அம்மா நிக்கிறா. நீங்க எல்லாரும் தெரிஞ்சுக்கணும், பெண் வாழ
பிறந்த வீடு வாழும். நம்மாத்து பொண்ணை கல்யாணம் பண்ணி தரோம்னா அவ புக்காத்துல சௌக்கியமா இருந்தாதான் நம்ம இங்க சாப்பிட முடியும். ரெண்டு கருத்து தெரிஞ்சுக்கோ. பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுத்தாச்சுன்னா பொண்ணுட்டேந்து அப்பாவுக்கு போன் வரப்படாது, அம்மாவுக்கு வரலாம். பொன் குழந்தை கல்யாணம் ஆன பொண்ணு காலத்தால சூரியோதயத்திலேருந்து அம்மாவோட பேசுவா. பத்தா குழம்பு எப்படி வைக்கிறது எல்லாம் கேட்பா. மாப்பிள்ளையிட்டேருந்து மாமனாருக்கு போன் வரப்படாது. வந்தா நம்மாத்து பொண்ணு அங்க படுத்துறான்னு அர்த்தம். தெரிஞ்சுதா உனக்கு? இப்ப அந்த பொண்ணு வந்துட்டா, தமயந்தி அம்மா ஓடி வந்து நிக்கிறா, குழந்தைய பார்த்து கதறா. பொண்ணை பார்த்து, குழந்தாய் சூதாட்டத்திலே எல்லாம் இழந்தானாமே, சூதாடாதே என்று நீ சொல்லவில்லையா? உன்னை பாழ் மண்டபத்துல பரிதவிக்க விட்டாய், போயிட்டானாமே. நீ அப்ப அம்மானு கூப்பிட்டியா, அண்ணானு கூப்பிட்டியா, அப்பானு கூப்பிட்டியா? இவ்வளவு ஐஸ்வர்யம் இருக்கு, இப்படி கணவனை பிரிஞ்சு வந்து நிக்கிறேன்னு கட்டிண்டு அழுதாளாம். இந்த விதர்ப்ப தேசமே அழுதது. ஆத்துக்காரரை கண்டுபிடிக்கணும். நலன் போயின்னு இருக்கான். தக தக தகன்னு ஒரு நெருப்பு ஜுவாலை, அதுல கார்கோடகன்கிற பாம்பு விழுந்திருக்கு. அந்த பாம்பை கூப்பிட்டது, என்ன தூக்குன்னு. நலன் நெருப்புலேருந்து எடுத்தா, காத்தாட தூக்கிண்டு போய் 10ன்னு சொல்லி விடுன்னா, தசைன்னு சொல்லி. தசைன்னாலும் சரி 10ன்னாலும் சரி, பிடின்னு ஒரு அர்த்தம், பிடிச்சு கொட்டுறதுன்னு ஒரு அர்த்தம். அந்த பாம்பு கொட்டித்து ஒசரமா இருக்கிற நலன் குட்டையா கருப்பா போனான். உடனே இந்த கார்கோடகன் பிரத்யட்சமாகி ஒரு வஸ்திரம் கொடுத்து, இன்னிலேருந்து உன் பேர் பாகுகன், நீ உன் மனைவியை பார்க்கிற போது இந்த வஸ்திரத்தை தரிச்சுக்கோ, பழைய ரூபம் வரும்னர். அவன் அயோத்திக்கு போனான். தேரோட்ட தெரியும்னா, நலன் தேரோட்ட தெரியும், சமைக்க தெரியும்னா ருத்துபர்ண ராஜா சேர்த்துண்டான். இந்த ஒரு பிராமணன்ட்ட ஓலையை அனுப்பினா தமயந்தி, கானகத்தை காரிருளில் கைவிட்ட பாதகன் ருத்துபர்ணன் தெரியாதுன்னா, நலன் கூப்பிட்டான். உன் தொடி தனை உறக்கத்தை நீத்தது பண்டை விதியின் பயன், ஜென்மாந்திர பாபம்னு எழுதி கொடுத்தான். பதில் சொன்னது இவன் ஒத்தந்தான், குட்டையா கருப்பா இருக்கான். போய் சொன்னான், தமயந்தி கெட்டிக்காரி, எனக்கு 2வது சுயம்பரம்னு அயோத்திக்கு மட்டும் ஓலை அனுப்புன்னான். இந்த ஓலை போச்சு. ருத்துபர்ணன் படிச்சான். தேரோட்டி வாகுகனே இங்க வா, தமயந்திக்கு 2வது சுயம்பரமாம். இந்த நலன் என்ன கஷ்டப்படுத்தினான்னு தெரியாது, இந்த தடவை நான் தான் மாலை போட போறேன்னா. ஓலையை படிச்ச உடனே நலனுக்கு உடம்பெல்லாம் ஆடி போச்சு. நீ தான் தேரோட்டணும்னா, சொல்லாதே நான் தான் ஓட்ட போறேன்னா. பறக்கிறது குதிரை, கொண்டாட்டியன்னா பார்க்கணும், வந்தே பாரத் மாதிரி போறது. சில்லு 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 எப்படி போச்சுன்னா, இந்த பின்னால உட்காந்துருக்கிற ருத்துபர்ண ராஜா இப்படி அங்கவஸ்திரம் போட்டுன்னு இருக்கான், அது விழுந்துருத்து. ஏய் அங்கவஸ்திரம் விழுந்துருத்து, தேர நிறுத்துன்னா. அவன் சொன்னா, நீ அங்கவஸ்திரத்தை விட்ட இடத்துல இருந்து 240 மைல் போயாச்சுன்னா. கொஞ்சம் தேர நிறுத்து, வஸ்திரம் போயிடுத்தேன்னா. கவலைப்படாதே, போற வழியில ஸ்ரீவில்லிபுத்தூர்ல நாராயணையர் ஜவுளி கடையில வாங்கிக்கலாம். தேர நிறுத்தினா, தான் தோன்றி மரம் இருந்தது. இதுல எத்தனை இலை எத்தனை காய் இருக்கு நான் சொல்லுவேன்னா ருத்துபர்ண ராஜா. இது எப்படி கணக்கு பண்ணணும்னு நான் சொல்றேன், நீ சூதாட்டத்துல ஜெயிக்கலாம்னா. இவன் இந்த மந்திரம் சொல்லும் போதே சனி குதிச்சார், குங்குட்டர், அப்புறம் வரையன்னர். இப்ப நலன்ட்ட அவன் கேட்டான், எனக்கு குதிரை ஓட்டுறதுக்கு மந்திரம் சொல்லி கொடுங்க. இந்த மாதிரி நான் ஒரு ஊர்ல உபன்யாசம் பண்ணிட்டு தங்குற இடத்துக்கு போயிட்டேன். மறுநாள் 20 பேர் வந்துட்டான். நேற்றுக்கு சூதாட்டத்தில் ஜெயிக்கிற மந்திரம்னு சொன்னேளே, என்ன மந்திரம்னு சொல்லலையேன்னா. அட அசடுகளா, அது தெரிஞ்சா நான் சும்மா இருப்பேனா? நாங்கள் கேட்டிலேயே பிடிச்சிட மாட்டோம். அடுத்தவனை சீட் எடுக்க விட்டான்னா. நல்ல வேளை முன்னோர்கள்லாம் மந்திரம்னு தான் எழுதியிருக்கா, என்ன மந்திரம்னு எழுதலை.
தேர் ஓட்டின்னு போனான். அந்த புறத்தில் இருக்கிற தமயந்தி வேலைக்காரியை கூப்பிட்டு ஹஸ்பண்ட் அரைவிடு சேஃப்லின்னா. எப்படி தெரிஞ்சதுன்னா, இவ சூதாடுற போது இவனோட 4 குதிரையும் புறந்தாத்துக்கு அனுப்பிச்சாலோ இல்லையோ. இப்ப அந்த குதிரையெல்லாம் இவன் குதிரை ஓட்டின்னு வந்த உடனே எஜமான் வந்துட்டான்னு கணக்க ஆரம்பிச்சது. நம்ம நாய் வளர்க்குறோன்னு வச்சுக்கோ, நம்ம இந்த மூலையில ஸ்கூட்டர்ல வரும்போதே நாய் அப்படிங்க. நம்ம மாமி பெல் அடிச்சு 10 நிமிஷம் கழிச்சுதான் வருவான். ரொம்ப நேரமா அடிக்கிற இடம். அதனால தான் எல்லாரும் நாய் வளர்க்குறான். புரிஞ்சதா உனக்கு? என்னதான் தூங்குவாளுகளோ தெரியாது. தரைய மோந்து பார்த்தா தூங்கிடுவா. ஐயோ, எழுப்புறது ரொம்ப கஷ்டம். இந்த சப்ஜெக்ட் என்ன இருக்கு நாளைக்கு சொல்றேன். நேர சமயக்கட்டுக்கு போனா தமயந்தி கெட்டிக்காரி பையனையும் பொண்ணையும் அனுப்பிச்சா. அப்பாவை அடையாளம் தெரியல அவளுக்கு. நலனுக்கு தெரியும். நீங்க ஆறுன்னு கேட்டான். நிடந்த தேசத்து இளவரசன் அப்படி. உடனே நலன், இந்த சூதான் நானே அவன் பையனான்னா. யோ ஜாகிரதையா பேசு, மன்னர் பெருமையை மடையன் அறிவனான்னா. மடையன்னா ஒரு அர்த்தம் சமயக்காரன், ஒரு அர்த்தம் முட்டாள்னு அர்த்தம். குழந்தைகள் தான் போச்சு, அழுதான். வேலைக்காரியை கூப்பிட்டா, இந்த விறகை கொண்டு கொடுன்னா. இந்த விறகை வச்சா பிடிச்சுருத்து. வேலைக்காரி போய் சொன்னா, என்ன அக்கிரமம், நம்ம உசு புசுன்னு ஊத வேண்டிருக்கு. இந்த காலத்துல இந்த லைட்டர்னு ஒண்ணு கண்டுபிடிச்சான். ஐயோ, இந்த பொம்பளைகள் அதோட போராட்டம் நடத்துவாளுங்க. ஒத்திக்காவது இந்த நெருப்பட்டி எடுத்து மூட்டுவோன்னு தோணாது. நான் லண்டன்ல இருந்து வாங்கிட்டு வந்தேன் ஆத்துக்கறி. நான் அவளை கேட்டேன், என்னடி கல்யாண ராமனா சொன்ன உடனே கேட்கறதுக்கு. இப்ப பட்டாபிராமனுக்கு சிரிக்கிற அவருக்கு ஒரு தெம்பு, நம்மளோட ஒரு ஆள் சேர்ந்திருக்காரு. அவர் என்னை விட சின்னவர், அதனால உமக்கு சீனியர் நான் தான். சீனியர் வக்கீல். அடக்கல, மாமியார் சந்தோஷப்படுவா. ஐயா, எதுக்கு அடக்கி பேசணும்? சந்தோஷம் தானே உங்களுக்கு. பத்தியா எப்படி சொல்ற பாருங்க. அப்போ சமைச்சு முடிச்ச உடனே ருச்சி பார்த்தா, பொம்மநாட்டி ஆம்பளை எப்படி சமைப்பா? பொம்மநாட்டி தான் சொல்லி தரா. மாசத்துல 3 நாள் இவன் தானே சமைக்கிறான், அவன் தானே சொல்லி தரா. இந்த அரிசியை களைஞ்சு போடுங்கோ, பருப்பு வைங்கோ, அப்புறம் என்ன பண்ணணும், புளியை கரைச்சி ஊத்துங்கோ, அப்புறம் என்ன பண்ணணும், இந்த காயை நறுக்குங்கோ, அப்புறம் என்ன பண்ணணும், அப்புறம் இந்த பாலை சுட வச்சு காப்பியை எனக்கு ஓடுங்க சொல்றோம் இல்லையா. அப்போ எல்லாரும் வந்து சொன்ன உடனே அவன் வஸ்திரத்தை மாத்தின்டான். பழையபடி நலனானா. 2 பேரையும் சேர்த்து வச்சான். ருத்து பண்ண ரஜான் என்ன கேளுங்கோ, இனிமேதான் முக்கியம். சேர்த்து வச்சான். நலன் ஓட்டின்னு வந்தான். திருப்பி சூதாடி ஜெயிச்சான். சனி உட்காருங்க. சனி இப்ப நலனை பார்த்து கேட்கிறான், உனக்கு என்ன வரம் வேணும்? எல்லாரும் என்னவோ நம்ம மதத்துல என்ன வேணுமா அவருக்கு? என்ன வேணும்? லேட் ஆயிடுதா? சரி, இதோ முடிச்சிடுறேன். சரி, அவர் சொல்ற, நீங்க இன்னைக்கு என்னவோ சோஷலிசம் செக்குலரிசம்லாம் சொல்றோம். என்னவோ நம்ம மதம் உலகத்துக்கு இல்லாத மாதிரி, நம்ம மதத்துல தான் லோகா சமஸ்தா சுகினோ பவந்து. தமிழ்ல சொன்னா யாதும் ஊரே யாவரும் கேளீர். நம்ம எல்லாருக்காகவும் வேண்டிக்கிறவா. நலனை பார்த்து உனக்கு என்ன வரம் வேணும்னு கேட்டார் சனி பகவான். சனி சொன்னார். கேட்ட உடனே நலன் சொல்றான், சனி பகவானே, நீங்கள் யாரையாவது பிடித்திருக்கும் பொழுது, நல்ல காது கொடுத்து கேளு, 7.5 சனி, அஷ்டம சனி,
சனி தசை, சனி புக்தி, அர்த்தாஷ்டம சனி, என்னெல்லாமோ சனி சொல்றாளே, அந்த மாதிரி பிடிச்சிருக்கிற போது அடியேனோட சரித்திரத்தை கேட்டா அவளெல்லாம் ஒன்றும் பண்ண மாட்டேன்னு வரம் கொடுங்க. அதனால நீங்க எல்லாரும் தெரிஞ்சுக்கோங்க, யூடியூப்ல அடியே நலச்சரித்திரம் இருக்கு, தினம் கேளு. அதை விட சனி சொல்றார், கார்கோடகச்ச நாகச்ச நலச்ச தமயந்திச்ச ருதுபன்ன ராஜரிஷிகி. நீங்க கார்கோடகன், நளன், தமயந்தி, ருதுபன்னன்னு சொன்னாலே போரும், கலிதோஷம் போயிடும். சனி கிட்ட வரமாட்டார். அதை விட சனி பிடிச்ச போது அனுமார கும்பிடு. பாண்டிச்சேரியில இருக்க பக்கத்துல செங்கல்பட்டு இருக்கு, அங்க போ. வேதாச்சல நகர்ல அனுமார் காலில் சனியை போட்டு முதிச்சுன்னு இருக்கார். சமுத்திரத்துல பாலம் கட்டுற போது வானரம்லாம் கல்ல தூக்கி போட்டது, சனி போனார் அனுமார்ட்ட. அனுமார் கேட்டார், நீங்க எங்க இருந்து வரேன்னு. கமிங் ஃப்ரம் திருநள்ளாறு. ஓ, என்ன வேணும்னார். உங்களோட இருக்கணும்னார். இருன்னார். எத்தனை வருஷம்? 7.5 வருஷம். இரு. தலையில உட்கார்ந்தார். ஒரு வானரம் பாறையை தூக்கின்னு வந்தது. எங்க வைக்கணும்னு தலையில வெய்யும். ஒரே அமுக்க அமுக்கித்து சனி கீழே குதிச்சார், கும்பிட்டார். அனுமார் சொன்னார், 7.5 வருஷம் இருக்கேன்னு 7.5 நிமிஷம் கூட இல்லையே என்ன. சுவாமி, இனிமே நான் யாரையாவது பிடிச்சேன்னா உங்களை பிடிச்சுட்டா ஒன்றும் பண்ண மாட்டேன். அதுதான் நீங்க எல்லாரும் தெரிஞ்சுக்கோங்க. சனி பிடிச்சா அந்த நாம ராமாயணம்னு இருக்கு, அந்த சுத்த பிரம்ம பராத்பரம், அதை சொல்லு. அனுமார் ஸ்லோகம் சொல்லு, நலச்சரித்திரம் கேளு, சௌக்கியமா இருக்கும். நாளைக்கு குச்சேல விருத்தாந்தம். ஹரே ராமா சொல்லிட்டு போலாம். நாளைக்கு அடுத்தால எங்க உஞ்சவிருத்தி? குருமாம்பேட்டையில உஞ்சவிருத்தி. பச்சரிசி தோரம்பருப்பு போடலாம். சாயந்தரம் இங்க உஞ்சவிருத்தி. இந்த தடவை 3 நாள் தான் எனக்கு சான்ஸ் கொடுத்தார். எப்படியும் 1 மாசம் வைக்கிறேன்னு இருக்கார். புரிஞ்சதா? ஆமா. அதனால இப்போ உண்மையிலுமே இவரை தான் சனி பிடிச்சிருக்கு. அதனால சனி விட்டுருத்து, ஆனா நான் பிடிச்சிருக்கேன். புரிஞ்சதோ? ஹரே ராம 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 ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம ராம ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ண கிருஷ்ண ஹரே ஹரே. நம பார்வதி பதயே ஜானகி காந்த ஸ்மரணே சதா சர்வத்ர கோவிந்த நாம சங்கீர்த்தனம். ஜெய் கஜேந்திர வரதுனிகி, பிரகலாத வரதுனிகி, ஜெய் வீர தீர சூர ஆஞ்சநேய சுவாமிக்கு. 5லே 1 பெற்றான், 5லே 1 தாவி, 5லே 1 ஆறாக ஆரியர்க்காயே, 5லே 1 பெற்ற அணங்கை கண்ட எல்லாரூரில் 5லே 1 வைத்தான் அவன் நம்ம எடுத்துக்காம். ராதே கிருஷ்ணா, ராதே கிருஷ்ணா. நாளைக்கு 7லேருந்து 9 கவலைப்படணும்.